அனைவருக்கும் மாலை வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1398 தாய் யானை மற்றும் கன்று பிரிதல் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. இது கன்று பிரிதல் அப்படின்றப்ப இது இவங்களே பிரிச்சுடுவாங்களா இல்ல அது பிரிஞ்சிடுமா அப்படின்றது ஒரு கேள்வி தெரியல. அதை பத்தி பேசுவாரு. நம்ம ஏற்கனவே யானை டாக்டர் பத்தி பேசியிருக்கோம். யானை டாக்டர் பேசிட்டாரு. அவர்கிட்ட இருந்த அனுபவங்கள் தான் இப்ப யானை டாக்டர் பேசும்போது அந்த டாக்டரோட பயணித்தவர்கள் யாருன்னா இருப்பாங்களா அப்படின்ற அந்த டாக்டரே பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. அந்த இது பார்க்கும்போது அந்த கதை சேர்த்து கடைசியில அவரோட நண்பரே நம்ம கூட பயணிக்கிறாருன்றது தெரியாது. அது மகிழ்ச்சியா இருக்கு. சத்யநாராயணன் சார் அவரோட பயணிச்சிருக்காரு. அந்த கதை அவரு எழுதுனதுக்கு அவர் டாக்டர் தான் காரணம். உண்மை சம்பவங்களை வச்சுதான் ஜெயமோகன் எழுதினார். அது அவரு இப்ப இல்ல, அந்த டாக்டர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து பார்த்த தகவல்களை தான் இன்னைக்கு நம்மகிட்ட பகிர்ந்துக்க போறாரு. யானையை பற்றி யானை டாக்டர் பார்த்தோம். தமிழ் இலக்கியங்கள்ல யானையை பத்தி பார்த்தோம். அடுத்து இந்த யானை மற்றும் கன்று இது ரெண்டத்தையும் பத்தி பார்க்க போறோம். பார்க்கலாம். நீங்க ஆரம்பிங்க சார். தெரியுதா சார்? திரு சிகாமணி ஸ்டீஃபன்ராஜ் அவர்களே வணக்கம். வாய்ப்பதற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தாய் யானை மற்றும் கன்று பிரிதல். இந்த யானைகள் பாலூட்டிகள் நிறுத்தம், அது ஆங்கிலத்தில் எலிஃபென்ட் வீனிங், செப்பரேஷன் ஆஃப் தி மதர், த மில்கிங் மதர் அண்ட் தி காஃப். தாய் மற்றும் கன்று பிரிதல் இது எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா, யானை முகாம் முதுமலை சரணாலயம் பாத்தீங்கன்னா, வனவிலங்கியல் சரணாலயத்துல இது நடக்கும். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் எலிஃபென்ட் நடக்கக்கூடியது. யூஸ்வலா வைல்டுல இருக்கிறது பண்றது இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய கேம்ப் எலிஃபென்ட்ல இருக்கக்கூடிய தாய் கன்று பிரிக்கிறாங்க. எதனால பிரிக்கிறாங்க? யூஸ்வலா இதை பார்த்து இந்த யானை நான் பார்க்கறது மதர் எலிஃபென்ட் பொம்மியர் பேரு. அதுக்கு பிறந்த குழந்தை சீரன். சரி, அதுக்கு என்னன்னா இந்த உரை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்றைக்கு உரை இந்த வீனிங் அல்லது தாய் பிரித்தல் அது டாக்டர் கே யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நினைவாக அர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் எந்த முதுமலையில பாத்தீங்கன்னா இந்த பிரிதல் பாத்தீங்கன்னா அவருடைய தலைமையில நடந்திருக்கு எல்லாமே. அப்போ அதனால தான் அவருக்கு அந்த ஒரு மக்களான ஒன்று இருக்கு. அது டஸ்க்லெஸ் மேல்ஸ். அதுக்கு பேர் வச்சாங்கன்னா மூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக வச்சாங்க. ஆனா இப்போது அந்த மூர்த்தி யானையும் இல்லை. ஸோ இவருடைய லைஃப் 1929 2002. இது எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே நம்ம புத்தகம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜெயமோகன் அப்போ நம்ம தளத்துல மாலத்தி மேடம் ரொம்ப அருமையாக அன்னைக்கு எடுத்து நான் யூடியூப்ல பார்த்துருக்கிறேன். ஸோ ஏன் டாக்டர் கேக்கு பாத்தீங்கன்னா அவர் பாருங்க அந்த கண்ணுக்குட்டியில எப்படி எல்லாம் விளையாடுறாரு பாருங்க. கையை விடுவாரு, யானைகளை கையை விடுவாரு எல்லாமே. இப்போ எனக்கு என்ன அவர்கிட்ட ட்ரைனிங் எவ்ரி ஆண்டு எவ்ரி இயர் he will measure all the measurement of the elephants. எல்லா கேம்ப் எலிஃபென்ட் அதோட ஹைட்டு, கத் ஹைட்டு, டைல் எப்படி இருக்கு, வளர்ந்துருக்கு, ட்ரங்க் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணுவாரு. அப்போ எனக்கு ட்ரெயின் போஸ்ட்மார்ட்டம் எங்காவது ஒரு கேஷுவாலிட்டி எங்காவது போச்சு எந்த இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, காட்டுல இறந்துருந்தாலும் உடைய பாரு பனியன் போட்டு யாராவது பார்க்க முடியுமா? அவருடைய சின்சியாரிட்டி பனியன் போட்டு ஃபுல்லா இறங்கிடுவாரு. இறங்கி எல்லாம் என்ன ரீசன் கண்டுபிடிப்பாரு. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் டேனியல் பாம்பே நேஷனல் சொசைட்டி இருக்கு, அதனுடைய டைரக்டர் இருந்தாரு. அவர் தான் அந்த முதுமலைக்கு வருவாரு. அப்ப என்னன்னா இந்த யானைக்கு ரேடியோ காலிங் பண்ணாங்க, ட்ராக்கிங், இந்த மூவ்மெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு அதுல ஈடுபட்டு இருக்காரு. அவருடைய அசோசியேஷன் எனக்கு என்னன்னா ஒரு மகிழ்ச்சி, 1981 இருந்து இந்த வனவிலங்கியல் துறைக்கு நான் ஆவாக்கள் பொழுது அவருடைய அசோசியேஷன் நிறைய பாராட்டு. அப்போ யாரையில என்னென்ன பிரச்சனைகளை வருகின்றதால நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.
இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது? முதுமலை சரணாலயில இதெல்லாம் பார்க்கக்கூடிய யானைகள்னா, ஃபார்ச்சுனேட்லி ஐ அம் கைடு ஃபார் டாக்டர் சிவகணேசன். எலிஃபென்ட்ல வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஃபீல்டு ஒர்க்கர் அண்ட் ஆல்சோ ரமேஷ் இந்த 2 பேர் யானை பண்ணாங்க. பிறகு வந்து 30th ஜூன் 1987 டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ரிட்டையர் ஆகிறாரு. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க நான் இருக்கிறேன் அந்த ஃபங்க்ஷன்ல. இது வந்து ஒரு வைல்ட் லைஃப் வார்டன் டாக்டர் நீலகண்டன் பேரு. ஸோ அவருடைய இது பாருங்க, யானைகள்லாம் பாருங்க, அந்த கேப் எலிஃபென்ட்ல எல்லாம் ட்ரம்பெட்டிங் ஃபுல்லா வந்து ஆசீர்வாதம் பண்ணோம். எக்ஸலன்ட். ஸோ அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கே புக் இருக்கின்றது. பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யானைகளை எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இவரை பார்த்த உடனே ட்ரம்பெட்டிங் பண்ணுவோம். நல்ல உடனே வந்து எல்லாம் மகிழ்ச்சியா வந்து இது பண்ணோம். இப்போ வந்து அவருக்கு வந்து பாரத ரத்னா ரொம்ப அவார்ட் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. இது வந்து அவருடைய இந்த அவார்டு வாங்குறது நம்ம சீஃப் மினிஸ்டர் அவருடைய சன் ஸ்ரீதரன் அவர் தான் வந்து வாங்கியிருக்காரு. அவர் இறந்த பிறகு வந்து ஒரு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்ல ஒரு அவார்டு கொடுத்தாங்க. சரி. ஸோ இது கூகுள்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கனெக்ஷன் அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணிருக்க மாணவர் ஊக்கம் இருக்கு. இவரை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய வந்து பெருமையா வந்து கூறுவேன். இது ஒரு எங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன், அவரோட டெடிகேஷன் வந்து மாணவர்களுக்கு வந்து எப்பவுமே சொல்லுவேன் கிளாஸ்ல எவ்ரி இயர். இப்போ ஆக்சுவலா நம்ம டாபிக் வரும். இந்த யானைகள் பாலூட்ட நிறுத்தம், எலிபென்ட் வீனிங் ஆபரேஷன். ஐ எம் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். ஒரு ரேர் ஈவெண்ட் 1989 அதுல பங்கேற்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் வந்து என்னோட 1988 வந்து டாக்டர் சிவகணேசன் அவர் வந்து ஆராய்ச்சியாளர் பிஹெச்டி ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவரை அசஸ் பண்றது ஃபீல்டு ஒர்க் போவேன். அப்போ அந்த டைம்ல இது ஒரு கோயின்சிடென்ஸ். ஸோ இப்போ இந்த ஆபரேஷன் எப்போ 1986 இந்த பொம்மின்றது பெண் யானை தாய், அதுக்கு பேர் இருந்தா சீரன். ஏன் சீரன் பேர் வச்சாங்கன்னா, இந்த சீரன்றவர் ஒரு டாக்டர், வெட்டரி டாக்டர். கேரளால பாத்தீங்கன்னா இந்த இங்க பாருங்க கீழே பார்க்கல படம், டாக்டர் சீரன் எக்ஸ்பர்ட் இன் ட்ராங்குலைசர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 1980s அந்த ட்ராங்குலைசிங் கன் எக்ஸ்பர்டைஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து அடிச்சு மயக்கம் விழுந்துடும். ஸோ அதுக்கு வந்து எல்லாமே ட்ராப் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், இல்ல காலர் வைக்கணும்னா தட் இஸ் வை அவங்க பேர் என்ன பண்ணாங்க, முதுமலையில சீரன் பேர் எடுத்தாங்க. ஸோ 10th ஜூலை 1986 பிறந்திருக்கு. இது முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. 1986 பிறந்திருக்கு. ஸோ இந்த முதுமலை முகால பாத்தீங்கன்னா தெப்பக்காடு எலிஃபென்ட், நிறைய பேர் முதுமலை போயிருப்பீங்க. அந்த முதுமலையில எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. அதுக்கு பேர் தான் தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த காலத்துல வந்து இந்த வீனிங் ஆபரேஷன் இட்ஸ் ஜம்போ ஆபரேஷன் சொல்லுவோம் நாங்க. இந்த ஜம்போ ஆபரேஷன் ரெகுலரா நடந்திருக்கு. சரி, இந்த யானைகள் பாலூட்டு நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த தாய் யானையிடமிருந்து யானை கன்றை பிரிக்கும் முறையை கன்று பிறப்பு அல்லது வந்து கன்று பால் மறக்க செய்தல் வீனிங். கன்றுக்கு வந்து பால் மறக்க வச்சிருவாங்க. பாரம்பரியமாக குட்டி யானையை மனித கட்டவரை பழக்கப்பட்டதும். ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா அது மகத்துடைய கமாண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும், இல்லைன்னா வந்து ஃபாலோ பண்ணாது. அம்மா சொல்றதா கேட்கும். யானைக்குட்டி பால் மறக்க செய்வது ஒரு மிகப்பெரிய சவால். இட்ஸ் நாட் வெரி ஈஸி திங். இட்ஸ் எ வெரி சேலஞ்ச் ஃபார் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்டையர் ஸ்டாஃப், சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் ஸ்டாஃப், அண்ட் ஆல்சோ சேலஞ்ச் ஃபார் தி மதர் அண்ட் காஃப் ஆல்சோ. சரி, இந்த யானை பார்த்தீங்கன்னா 2 to 3 வயதுக்கு பாலூட்டிகள் நிறுத்தப்படும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த எப்போ பிரிப்பாங்கன்னா உடனே பிரிக்க மாட்டாங்க, பிறந்த உடனே 1986. ஆனா இந்த வீனிங் ஆபரேஷன் நடக்குது 1989. ஸோ ஜென்ரலி மினிமம் 2 years. இது என்ன பண்ணுங்க 3 years. 1989 தான் பிரிக்கிறாங்க. இது இந்த பால் விட்டு நிறுத்தணும் பால். பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க, பழகப்படுத்துவாங்க ஃபுட்டு கேம்ப்ல. சரி, ஆக்சுவலா வந்து 3 வருடங்களுக்கு முன்பு கன்று பிரிக்க தாய்ப்பாலை நிறுத்தவில்லை என்றால் யூஸ்வலா வந்து என்ன பண்றோம்னா 3 ஆண்டுகளுக்குள்ள நம்ம 2 to 3 ஆண்டுகள், 4வது ஆண்டு 3வது பால் கொடுத்தீங்கன்னா அது கேட்காது. ஏன் பண்றாங்க அப்படின்னா அது மகோத்து, இந்த யாரை பாகன் இருக்கா இல்லையா, அவன் பேச்சு கேட்காது, தாய் பாசம் வந்துடும், தாய் சொன்னா கேட்கும். ஆகையால் தான் அந்த 3வது ஆண்டுகள் கடைசியில வந்து பிரிக்கணும். அதுதான் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஆபரேஷன் செய்யறாங்க. எங்க முதுமலை கேம்ப்ல வைல்டுல பண்றது இல்லை, ஃபீல்ட்ல வந்து வைல்டு யானையில பண்றது இல்லை. சரி, இப்போ நம்ம ஆரம்பிப்போம். இந்த முதுமலை தெப்பக்காடு யானை முகாமில் பொம்மி ஃபர்ஸ்ட் இந்த பூஜை போடுவாங்க. அன்னைக்கு வந்து அந்த வீனிங் ஆபரேஷன் அப்போ இதுதான் வந்து அந்த ஒரு தெப்பக்காடு போனீங்கன்னா யானை முகாமில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில், அதுக்கு வந்து பூஜை போடுவாங்க 2 அம்மாவும். பிறகு என்ன பண்ணாங்கன்னா இந்த கும்கி யானைகள் இந்த ஆபரேஷன்ல யாருன்னா தி ஆல் தி மேல்ஸ், அது பேர் தான் கும்கி ட்ரெயின்டு கேம்ப் எலிஃபென்ட்ஸ்.
இது எல்லாமே வந்து முதுமலையில ட்ரெயின்ட் எலிஃபென்ட், ரொம்ப வருஷமா ட்ரெயின்ட் எலிஃபென்ட். இங்க நல்லா நோட் பண்ணுங்க, நான் இன்னொரு படத்துல காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த கும்கி யானைகள் இருக்கு. செயின் பாருங்க, இதை யாருக்கு தெரியுமா செயின் கட்டிடுறாங்க? ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம பொம்மி அம்மாக்கு, மதர் யானைக்கு செயின் கட்டிடுவாங்க. ஃபுல்லாவே செயின்ஸ் கட்டிடுவாங்க. இது பக்கத்துல எல்லாம் கும்கி, அதுக்கு கூட செயினை கட்டி இருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, குட்டி இருக்கா, இதுல செயின் போட்டு கட்டிட்டாங்க அம்மாவை. அதனுடைய கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு? கும்கிஸ், தென் மஹோட்ஸ் இருப்பாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆபரேஷன்ல பெண் யானைகள் ஈடுபடவில்லை. ரொம்ப முக்கியமானது, பெண் யானைகள் இருக்காது. யாருமே வந்து பெண் யானைகளை இந்த இடத்துல வைக்க இருக்க மாட்டாங்க. they won't keep the female elephants other than the mother. சரி, யானை ஒரு தாய் யானை மட்டுமல்லாமல் மற்ற பெண் யானைகளுக்கு குட்டிகளை பாதுகாத்தில் முக்கிய பங்கு உள்ளது. ஏன் வந்து அதை விடுறதில்லை? யூஸ்வலா முதுமலை கேம்ப்ல இருக்கிற பெண் யானைகளை வேற கேம்ப்ல வச்சிருவாங்க. அபயரண்யம் இருக்கு, தெப்பக்காடுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல அபயரண்யம் இருக்கு. அந்த கேம்ப்ல எடுத்து போய் இந்த பெண் யானைகள் விட்டுவாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த பெண் யானைகள் பேர் தான் அல்லோ மதர்ஸ் அல்லது அத்தைகள். யூஸ்வலா வந்து அதுக்கு ஒரு பாசம் இருக்கும். எந்த குட்டிகள் இருந்தாலும் நிறைய வந்து பாசம் இருக்கும். அது என்ன பண்ணும், இது மாதிரி நம்ம பிரிக்கும் போது வந்து அட்டாக் பண்ணிடும். இது மாதிரி ஒரே ஒரு டாக்டர் கிருஷ்ணபதி சொன்னாரு, ஒரு வாட்டி முதுமலை என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணும்போது குட்டி யானையை வந்து பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த பெண் யானை எல்லாம் வந்து உடைச்சி, அந்த கிரானன்னு சொல்லுவோம், அந்த கூண்டை எல்லாம் உடைச்சி குட்டி யானை அழிச்சு போயிட்டான். See, this is why they are very very careful. எந்த வந்து மத்த ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் அந்த கேம்ப்ல இருக்காது, வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க. ரைட். இப்போ வந்து எங்க நடக்கும் இது? யூஸ்வலா பாத்தீங்கன்னா, ஒரு கிராலன் கட்டி, ஒரு கூண்டு, ஆக்சுவலா வந்து எலிஃபென்ட் கூண்டு கட்டிடுவாங்க. அதுலதான் வந்து இந்த குட்டியான பல் அலோ பண்ணி ஷட்டர் போட்டு பிரிச்சுடுவாங்க. இந்த எலிஃபென்ட் கேம்ப்ல கிராலன் கட்டுவாங்க. இது என்ன, இதோட கேரக்டர் தான் யானையின் அபாரமான பலத்தை தாங்கும் வகை. யூஸ்வலா யூ நோ தட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலிஃபென்ட் இல்லையா, அது குட்டியா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஸ்ட்ரென்தனிங் கிரால் கட்டணும். மிகவும் தடிமான தேக்கு அல்லது ஈட்டி மரங்கள்ல கட்டுவாங்க. யூஸ்வலா பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் வுட் தே ப்ரிஃபர். சரி, இதனோட சைஸ் என்ன இருக்கும்? முதுமலையில பாத்தீங்கன்னா அது பர்மனண்டாவே இருக்கு. நீங்க கூட பார்க்கலாம். 12 அடிக்கு 12 அல்லது 15 அடி 15 அமைக்கப்படும். அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் ஆழமான டீப் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. மேல வந்து 12ல 15 அடி உயரமா இருக்கும். அதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 12. ஸோ தரைக்கு அடியில ஃபவுண்டேஷன் எவ்வளவு இருக்கு? 6ல இருந்து 8 அடி ஆழம். அப்போ எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு நினைச்சு பாருங்க. ஒரு குட்டி யானைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. சமயத்துல வந்து இந்த மதர் எலிஃபென்ட் எப்பாவது காட்டுல ஏதாவது இருந்ததுன்னா அதை பிடிச்சி வந்து இதுல போடுவாங்க. ஸோ இது பேர் தான் கிரேல்னு சொல்லுவாங்க, கிரால். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிரால் ஏன் கட்டல அப்படின்னா, முதல்ல வந்து பிரிச்ச உடனே அந்த மகோத் அதுல இறங்க மாட்டான். மேல இருந்து என்ன பண்ணுவான்னா, அதனுடைய கமாண்ட் எல்லாம் கொடுத்து அதுக்கு உணவெல்லாம் கொடுப்பான். உள்ள இறங்க முடியாது, எல்லாம் அட்டாக் பண்ணும். ஸோ அகையால ஒரு நாள் 2 நாள் அதுக்கு வந்து சார்ந்த ஆன உடனே தட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் திஸ் கிரால். சரி, இந்த கிரால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யாரு நான் சொல்லலையே 1989ல அன்னைக்கு வந்து வீனிங் அல்லது பிரிக்கும் நாள், அதுக்கு முன்ன ஒரு மாதத்திற்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பயிற்சி கொடுப்பாங்க. யாருக்கு? இந்த குட்டியான சீரனுக்கு. டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா காலையில வந்து ஒரு வாட்டி வந்து அம்மாவோட வரும். அம்மாவோட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏறத்துக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த கிரால்ல இங்க பாருங்க, இதுல வந்து விட்டு உள்ள 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 விட மாட்டாங்க. ஜஸ்ட் மேல போய் அப்படி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. திருப்பி வந்து பேக்ல வந்துடும். டெய்லி பண்ணுவாங்க. பிரிவத்துக்கு முன்பது தினமும் கிராலுக்குள்ள பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்கள் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. சரி, இதுதான் இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து இந்த வீனிங் டே. அதான் பிரிக்கும் தான். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஹெட் யார் தெரியுமா? டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த இடத்துல அப்படி சிரிச்சுட்டே இருப்பாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார். சரி, அவர் வந்து எதையுமே ரொம்ப கடினமா நினைக்க மாட்டார், ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார், ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரு. அது பக்கத்துல என்னுடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட் டாக்டர் ரமேஷ்குமார். இதெல்லாம் ஃபாரஸ்ட் அஃபிஷியல், ஃபுல்லாவே அதனுடைய வைல்ட் லைஃப் வார்டன், பக்கத்துல இருக்கக்கூடிய கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட், அப்புறம் கார்டு வாட்சர், ரேஞ்ச் ஆஃபீஸர் எல்லாமே வந்துடுவாங்க. எல்லா இடத்துல இருக்கவங்களும் நிறைய பேர் வந்துடுவாங்க. மஹோத்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கற்பூர ஆரதி பண்ணுவாங்க பூஜை. அந்த மஹோத் என்ன பண்ணுவாங்கன்னா கற்பூர ஆரதி, காஃப் சீரனுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க, பூஜை எல்லாம் போடுவாங்க அன்னைக்கு. ஓகே, இதான் வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. வீனிங் ஆபரேஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அவர் இல்லாம பண்ணவே மாட்டாங்க. நிறைய வந்து பிரிச்சிருக்காரு. இது நம்பர் 1. பிறகு கன்றுக்குட்டி கிராலுக்குள் நுழைதல் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து பாருங்க, இது உள்ள வந்து போவோம். சரி, கன்று என்ன பண்ணும்? நுழைவில் கனமான மரக்கட்டைகள் மூடப்படும். இது உள்ள போட்டு ஷட்டர் போட்டோம். இங்க பாருங்க, மூங்கில்ல வந்து
இந்த ஷட்டர் இருக்கு இல்லையா, இந்த கண்ணுக்குட்டி உள்ள போனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷட்டர் மூடிடுவாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்க, மூடிட்டாங்க. நீங்க பாருங்க, கன்றுக்குட்டி உள்ள போயாச்சு, மூடிட்டாங்க. இந்த தாய் யானை இழுப்பாங்க. எப்படி தெரியுமா? ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஆல் கும்கி யானஸ். தேர் வில் பி 6 கும்கி யானை. மத்த பார்த்து 100 பேர். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை மகவுட்ஸ், ட்ரைபல் பீப்புள், தென் ஃபாரஸ்ட் ஏசிஎஃப், கார்டு வாட்சர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து மூடிட்டாங்க. இப்போ வந்து அந்த கன்றுக்குட்டியை தாயில இருந்து பிரிச்சு அது சத்தம் போட்டே இருக்கும், இடிக்கும், எல்லாமே ஃபுல்லா பிரிச்சு உடனே பாவம் ரொம்ப பரிதாபமா இருக்கும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளாம் அழுதுடுவோம். போய் இடிக்கும், போய் போய் அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்ட்டு. சரி, இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த பொம்மி என்ன பண்றாங்க, தாய் யானை, கும்கி யானை எல்லாமே இருக்கு. அந்த முதுமலை சரணாலயம், முதுமலை தெப்பக்காடு கேம்ப்ல இருந்து அபேரண்யம் கேம்ப், எலிபென்ட் கேம்ப் இருக்கு. அது கிட்ட பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்கு அங்கிருந்து. அந்த வயல் என்ன பண்ணுவாங்க, தர இழுத்து போவாங்க. see virtually with forcible. அந்த தாய் யானை பாத்தீங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல். அது எப்படி அந்த தாய்க்கு அந்த பவர் வருதோ தெரியல. அதனால பாருங்க செயின் எல்லாம் கட்டி இழுத்து போயிடுவாங்க. வித்தின் நோ டைம் எல்லாம் ஓட்டுவாங்க. ஓன்னு சத்தம் போட்டு எல்லாருமே பின்னால போய் 100 பேரு அது வந்து அபேரண்யம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மாதிரி கட்டிடுவாங்க. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா செயினை போட்டு ஒரு 4 மரத்துல போட்டு கட்டிடுவாங்க. இதான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த பெண் யானை, நான் சொன்ன குட்டி யானை அந்த கிரால்ல இருந்து சும்மா இருக்காது, அடிச்சுட்டே இருக்கும். மென்டல் டார்ச்சர், ஒரே மென்டல் அட்டிடியூடே மாறிடும் என்டையரா. பரிதாபம் இருக்கும். இங்க பாருங்க, அம்மாவும் தாய் பிரிச்சாச்சு இல்லையா, தாய் சும்மா இருக்காது. அந்த இடத்துல ஒரே சத்தம் போட்டு அழுக பார்க்கலாம். அது என்ன பண்ணும், இந்த பால் நிறுத்த உடனே, ஏன்னா கண்ணுக்குட்டி உங்களுக்கே நிறைய தெரியும், நமக்கு ஹியூமன் கூட அதே போல்தான். அப்ப என்ன வலி எடுக்கும், இந்த பால் சுரப்பிகள் வந்து வலி ஏற்படும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த பெண் மதர் எலிபென்ட்டுக்கு வந்து ஃபுல்லா வலி எடுக்கும். இது என்ன, இந்த ட்ரங்க், இந்த தும்பி எடுத்து அந்த மெமரி கிளாண்ட்ல வந்து பிரஸ் பண்ணும். ஏன்னா மில்க் இஜெக்ஷன், வலிக்கு தாங்க முடியாம அதை பிரஸ் பண்ணி பாலை வந்து வெளியேற்றும். இந்த பால் நிறுத்தியாச்சு. இந்த இடத்துல நம்ம அபேரண்யம் பிரிச்ச உடனே பாலை நிறுத்த வச்சு பாவம் ரொம்ப இந்த பரிதாபமா இருக்காது. பார்க்கும்போது யானை வந்து ரொம்ப பிரஸ் பண்ணி வலி இருக்கின்றது. சரி, தாய் கன்றும் ஒருத்தர் பார்க்க கூடாது. 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பார்த்த விட்டீங்கன்னா அவ்வளோ மிடிக்குது. அந்த பெண் யானை விட்டோம்னா அந்த கிரால்லாம் உடைச்சி தப்பிச்சு விட்டுடும். ஸோ நம்ம வந்து வெரி வெரி கேர்ஃபுல். 2 பேரும் சந்திக்கிறதுக்கு வந்து விடமாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மகத் என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் அப்படியே என்ன பக்கெட்ல வந்து ஃபுட் எல்லாம் வைப்பான். சில கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான். ஒரு 2 நாள் ஆனவன் என்ன பண்ணுவான், திரும்பி இறங்குவான். இப்படி அந்த கிராலுக்குள்ள மொல்லமா இறங்கி அதுக்குள்ள கமெண்ட் அனுப்பி சாயந்தரம் ஆயிருக்கும், அதுக்கு உணவெல்லாம் கொடுக்கும். அப்பதான் அவருடைய கண்ட்ரோல் எடுத்துடுவாரு. டெய்லி வந்து அவன் இறங்கி என்ன பண்ணுவான்னா, உடனே வெளியே விட மாட்டான். நிறைய வந்து ஒரு நாளுக்கு வந்து டெய்லி விட்டு அது வந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்க சாந்தமாயிடும். ஒரு 3 நாள் வந்து they will do it. சரி, இப்ப என்ன பண்ணும், 2 அல்லது 3 நாட்கள் அழுப்புகள் குறையும். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டதெல்லாம் குறைஞ்சிடும். 3 நாள் கம்ப்ளீட்டா வந்து இட் வில் பி தேர். பிறகு என்ன பண்ணுவோம், வெளியே வந்த உடனே அந்த உணவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய உணவெல்லாம் பால் எப்படி எல்லாம் பால் கொடுக்குறாங்க, வெளியே எடுத்தது ரொம்ப ரொம்ப வந்து அதை பழகப்பட்டு அதை மறந்துடும். அம்மாவை மறந்துட்டு தாய் பாலை மறந்துட்டு நம்ம கொடுக்குற பாலை வந்து நம்ம ஹியூமன் பீயிங் நடக்க அதே பிஹேவியர் தான் இதெல்லாம் பார்க்கலாம். சரி, படிப்படியாக என்ன பண்ணும் அப்படின்னா 4 இருந்து 7 நாட்கள் பிரிக்கப்படலாம். ஆனால் பெரும்பாலும் சமூக பிணைப்புகளை பரிமாறிக்க அவற்றின் தாய்மார்கள் அல்லது அல்லோமார்கள் மீண்டும் இணைக்கப்படுகின்றன. இது அவற்றின் நீண்ட கால நிலைக்கு அவசியமாகும். திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நான் சொன்ன அல்லோ மதர்ஸ் அத்தைகள் எல்லாம் திருப்பி வந்து அந்த கேம்புக்கு வந்துடுவாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, இந்த நீங்க நினைக்கலாம் எதுக்கு இது பிரிக்கிறாங்க கேட்கலாம் இல்லையா, கேள்வி எல்லாருக்கும். ஏன் இது தேவைப்படுகின்றதா, எதற்காக வந்து அந்த குட்டி யானையும் அல்லது அந்த காஃபியும் தாய் யானையும் ஏன் பிரிக்க வேண்டும்? நிறைய பேர் கேட்பாங்க. எங்களை வந்து ஏன் சார் அதை பரிதாபம் நிலைமையில சொல்றீங்க, ஏன் பிரிக்க வேண்டும்? எஸ், தேர் ஆர் நன்மைகள் இருக்கின்றது. பயிற்சி அளித்தல், கன்றுகள் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட பின்னரே மனிதர்கள் பழகவும் கட்டமைகளை ஏற்கவும் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இந்த ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. முதுமலை சரணாலயம்ல அந்த கேம்ப் எலிபென்ட்ஸ் நிறைய வேலைகள் செய்ய வேண்டும். அங்க இருக்கக்கூடிய வுட் லாப்பிங், நிறைய வந்து உணவு எடுத்து வர்றதுக்கு, ஃபாரஸ்ட்ல போறதுக்கு, மற்ற யானைகளை விரட்டுறதுக்கு எல்லாம் வந்து அதுக்காக தான் நம்ம வந்து அட்வான்டேஜஸ் இருக்கின்றது. அதனால்தான் இந்த இது நாங்க பண்றோம். சுயசார்பு இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நிறுத்த உடனே பால் நிறுத்த உடனே உண்ணும் பழக்கம் கன்றுகளுக்கு வந்து தானாவே என்னென்ன வந்து உணவுகள்லாம் உண்ணலாம்,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயலில் போகுது, ஃபாரஸ்ட்ல விடுறோம் அப்படின்னா அதுல போய் என்னென்ன உணவெல்லாம் அதே தானாவே உண்ணுவதற்காக ட்ரைனிங் தருவாங்க. சமூக வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. மற்ற யானைகளோட பழகும். அது எங்க பழகும்? நாட் வைல்டு கேம்ப் எலிஃபென்ட்ஸ். அந்த முதுமலை சரணாலயம் இருக்கக்கூடிய தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்ல இருக்கக்கூடிய யானைகளெல்லாம் வந்து பழகிறதுக்காக வந்து இது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அட்வான்டேஜஸ். இப்போ நன்மைகள் இன்னும் சொல்ற பாருங்க. இந்த சீரல் யானை பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சிடும் இல்லையா, சீர யானை. இப்போ என்ன தெரியுமா, அது கும்கி யானையா இருக்கு. அந்த சீரல் வந்து எக்ஸலண்ட் கும்கி யானை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பயிற்சி அளித்தல் முகாமிற்கு என்ன பண்ணுவோம்னா, புதுசா வரும் இல்லையா யானை, குட்டி யானைகள். எங்க ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா சமயத்துல, இது பேர் என்னன்னா டெசர்டட். நீங்க போய் பார்த்தீங்கன்னா சில டைம்ல வந்து கன்றுக்குட்டி பிறந்த உடனே அந்த யானை போயிடும். தாய் யானை அந்த குட்டி விட்டுட்டு போயிடும். சம்டைம்ஸ் வெரி ரேர். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்டி யானைய பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முதுமலை கேம்ப் எலிஃபென்ட் எடுத்து வருவாங்க. அது யாரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் வந்து சீரன், மற்ற கும்கி எலிஃபென்ட் எல்லாம் அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். அப்புறமா கோயம்புத்தூர் அருகே கைவிடப்பட்ட நிலையில் யானைக்குட்டி கண்டுபிடிப்பட்டு முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த இந்த குட்டி பாருங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டாப் ஸ்லிப்ல இந்த மாதிரி ஒரு குட்டியான டெசர்டடா இருந்தது. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சிட்டு வந்து தெப்பக்காடு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். அது மாதிரி பண்றோம். ஸோ ஆர்ஃபன், இது ஒரு ஆர்ஃபன் காஃபன் சொன்ன இல்லையா, தாய் இருக்காது, அதை எடுத்து வந்து இது பண்ணுவாங்க முகாம்ல. இதெல்லாம் அட்வான்டேஜஸ். பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா காட்டு யானைகளை விரட்டுதாங்க. விரட்டணும். ஏன்னா எதுக்கு காட்டு யானைல ஊருக்குள்ள வரும். நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம் மேன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட் வருகின்றது. அதாவது மனிதன் வாழக்கூடிய இடத்திற்கு யானைகள் வந்து பிரச்சனைகள், அதாவது வம்பு ஏற்படுகின்றது. மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது. அதான் மேன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட் நிறைய இருக்கின்றது. நிறைய கூடலூர், மசனகுடி, ஈவன் கோயம்புத்தூர் ஏரியாக்கெல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் எல்லாம் வந்து பிரச்சனைகள், நிறைய எஸ்டேட்லாம் பிரச்சனை வருகிறது. அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த கும்கி யானைகளை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மீண்டும் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து விரட்டுவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அதுதான் நம்ம வீணிங் பண்றோம். எதுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா கேம்ப் எலிஃபென்ட்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரி செயல்களெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுகின்றது. பிறகு இந்த பாருங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து கும்கி இதை பிடிக்கிறாங்க பாருங்க. இந்த யானை என்ன பண்ணுவாங்கன்னா கும்கி யானை எடுத்து பிடிச்சிடுவாங்க. ஸோ தே வில் டிரான்ஸ்போர்ட் இட் வித் வெஹிக்கிள் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரோப் எல்லாம் கட்டி தே வில் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் பாயிண்ட் டாப் ஸ்லீப் டு முதுமலை கேம்ப்ல கொடுப்பாங்க. இதை பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லா வந்து இந்த யானை எப்படி பண்ணுவோம். இங்க ஒரு டஸ்கர், இது பெரிய பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தது. அதை வந்து தே வில் ட்ராப் இட் பிடிச்சிடுவாங்க. இந்த கும்கி யானை வச்சுதான் தே வில் ட்ராப் இட். இங்க இந்த கிராப் ரைடிங் சில டைம்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மேன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட் நிறைய பார்த்தீங்கன்னா வயல்ல வந்து எஸ்டேட்ல இல்லது வந்து நிறைய வந்து வாழைத்தோப்போ எல்லாமே வந்து நம்ம பனானா கிராப்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராப் ரைடிங்ல இந்த கும்கி எலிஃபென்ட் ட்ரெயின் எலிஃபென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வேற வந்து நம்ம சீரன் போல இதுல என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரோப் போட்டு லாரியில ஏத்திடுவாங்க, வெஹிக்கிள ஏத்தி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் சம்டைம்ஸ் வந்து எலிஃபென்ட் ஷார்ட் டூரிங் கிராப் ரைடிங். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மேன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட் வந்து சில ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள்லாம் farmers they will shoot the elephant also. ஸோ அதை வந்து யார் நம்மளால தூக்க முடியுமா, முடியாது. ஸோ இந்த கும்கி யானைகள் ட்ரெயின்ட் எலிஃபென்ட்டை வச்சுதான் அவங்க வந்து they will clear that area. சரி, காட்டு யானைகளை விரட்டுக்காக கும்கி யானைகள் சின்ன தம்பி, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன தம்பி எக்ஸலண்ட் டிவோட்டட். அவன் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் வெல் ட்ரைன்டு, எல்லாருமே வந்து விரட்டிடும் சின்ன தம்பி ஒரு கேம்ப் எலிஃபென்ட். சரி, அதை மட்டும் இல்லை, சமயத்தில் வந்து யானைகள் வந்து தண்ணியில விழுந்துடும், குட்டி யானை இதெல்லாம், அது வந்து நீந்துட்டு வெளியே வர முடியாது. அப்போ வந்து இந்த கும்கி யானைகளை வச்சு தே வில் ரெஸ்கியூ ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். எவ்வளவு அளவுக்கு நம்ம பயன்படுகின்றது, தோ பிரிச்சாலோ தாயோ கண்ணுக்குட்டி பிரிச்சாலும் வீண் பண்ணாலும் தே வில் ஹெல்ப் இன் சோ மெனி வேஸ். சரி, அதை மட்டும் இல்லை, இந்த தாய்க்களை பிரிக்கும் போது யாரை உபயோகப்படுறோம், இந்த ட்ரெயின்ட் எலிஃபென்ட்ஸ் அகைன். ஸோ த ட்ரெயின்ட் எலிஃபென்ட் கும்கிஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் தி வீனிங் ஆபரேஷன். அது ஒரு நன்மை. அந்த காலத்துல வந்து முதுமலையில பாத்தீங்கன்னா 1968 ஈவன் பிரிட்டிஷ் பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வுட் லாகிங் டிம்பர் ட்ரேட் நடந்தது. அப்போ டிம்பர்ல என்ன பண்ணுவோம், நிறைய தேக்கு மரம்லாம் வெட்டிட்டு அந்த மாதிரி நம்மளால தூக்க முடியாது. அந்த யானைகள் கேம்ப் எலிஃபென்ட் தான் அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தது. சப்போஸ் எங்காவது காட்டுல வந்து விழுந்ததுன்னா அந்த யானையை வச்சு இழுத்து வந்துடுவாங்க. இது மாதிரி பாருங்க, எவ்வளவு உண்டை வந்து they will bring it. அப்புறம் வந்து உணவு, கேம்ப் எலிஃபென்ட்ல இருக்கக்கூடிய யானைகள்லாம் வந்து முதுமலையில இருக்கக்கூடிய சடலத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வந்து அந்த உணவுகளை எடுத்து வந்து போடும். இதெல்லாம் யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ட் எலிஃபென்ட்ஸை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம முதுமலை நீங்க போயிருப்பீங்க, நிறைய பேர் வந்து நம்ம
மைண்ட் ஒரு மைண்ட் தளத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் முதுமலைக்கு விசிட் பண்ணியிருப்பீங்க. அங்க சில பேர் வந்து எலிஃபென்ட் ரைடு போயிருப்பீங்க. அதுல எலிஃபென்ட் ரைடுக்கு யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி அடுத்தல். இப்போ இந்த கண்ணுக்குட்டி வரும், நம்ம வந்து கிரால்ல போட்டுட்டோம், பிரிச்சுட்டோம். 3-4 நாளுக்கு பிறகு வந்து வெளியே வந்து அதுக்கு வந்து வேற உணவு மாற்றோம். ஏன்னா பால் வந்து நம்மளுடைய கவு மில்க் கொடுப்பாங்க, ஸ்லோவா அதை சாப்பிடும். திட உணவு கொடுப்பாங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பாலூட்டல் வந்து நிறுத்தப்படும். இவன் ஒண்ணுன்னா மாவட்டத்துக்கு கமாண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு? யானை உட்காரு, எழுந்துடு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த வோக்கல் டாக்டைல் கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் முகாமில். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க யானைக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. சாரி, ஏன்னா எனக்கு என்னுடைய அனுபவம் யாரு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு, சத்யநாராயணன் நீ நினைக்கிற மாதிரி வந்து யானை பாகவன் கொடுக்குற கமாண்ட் இல்ல, எந்த மொழியோட பேசலாம், எந்த நீ வந்து லாங்குவேஜ்ல தமிழ் இங்கிலீஷ். அப்ப சொல்லுவாரு அமெரிக்கால, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா இடத்துல உலகம் ஃபுல்லா இருக்கு ஏசியன் எலிஃபென்ட்ஸ், ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ். அது எப்படி எல்லாம் கமெண்ட் தமிழ் யூஸ் பண்றது இல்ல பாகன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவரு அப்போ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா யானையோட எந்த மொழியிலுமோ தொடர்பு கொள்ளலாம் என்றார் டாக்டர் கே. டாக்டர் கே முகாமையாளர்களுடன் தமிழில் பேசுகிறார். எப்படி பேச தெரியுமா? நான் இருக்கும்போது, என்ன மீனாட்சி உனக்கு என்ன பேதி ஆகுதாமே, என்ன மண்ணு சாப்பிட்டியா நேத்து, நீ சரியில்லை, இந்தா மருந்து சாப்பிட்டு வாயை தோற அப்படின்னா இட் வில் லிசன் அண்ட் வாயை திறந்துடும். திறந்துட்டு என்ன பண்ணுவாரு, மருந்து கொடுறான் அப்படின்னு மகன் சொல்லி மருந்து ஊத்துவாரு. ஊத்தன் பிறகு என்ன பண்ணு, நல்ல பொண்ணு சத்யநாராயணன், இந்த மீனாட்சி இருக்கே ரொம்ப அருமையான பொண்ணு, என்ன பண்றோம் அப்படின்னா மருந்து கொடுத்துட்டு வேற கிடையாது, எடுத்துவாடா கரும்பு எடுத்துவாடா, வெள்ளம் எடுத்துவாடா அப்படின்னு சொல்லி ஒரு அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுவது தெரியுமா, சக்கரை ஒண்ணுமே இல்லை இதுல சிம்பிள். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், கெஸ்டா போறோம், ஒரு குழந்தை இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம், நம்ம கேட்பரி சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி என்ன பண்றோம், அப்பா அம்மா விட்டு மாமான்னு ஓடி வரும். சத்யா மாமா, கிருஷ்ணமூர்த்தி மாமா அப்படின்னு ஓடி வருதா இல்லையா? எப்படி வருது? சம் ரிவார்டு. அது வந்து நம்மளை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே தான் யானைகளும் அப்படியே நான் அப்படியே பேசுவார் அவரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நான் அளக்கணும்டா, வருஷம் வருஷம் அளக்குறேன் இல்லையா, அவனுக்கு அளக்கணும், காலத்துக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுப்பாரு, அப்புறம் ஹைட் இருக்கணும், நல்லா நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாமே பேர் வச்சா பிடிப்பாரு. சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி பேர்ல வச்சுதான் அவர் வந்து ட்ரெயின் கொடுப்பாரு. என்னடா சுப்பிரமணியம், உனக்கு வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு, பல்ல காட்டு, எல்லாம் வாயை தர, எல்லாம் போச்சு பல்லு, என்னக்கா என்ன பாரு பல்லெல்லாம் போச்சு அப்படின்னு. இதெல்லாம் யாருமே இது மாதிரி பேசவே மாட்டாங்க யாரை கிட்ட. ஒரு டாக்டர், வெட்டரி டாக்டர் எவ்வளவு எல்லாம் பேசுவார் தெரியுமா? அந்த அனுபவம் எனக்கு பாருங்க. இந்த இதுல பக்கத்துல நான் தான், இந்த பக்கத்துல ஒரு சஃபாரி ட்ரெஸ் போட்டு கிரீன் ட்ரெஸ் போட்டு நான் வந்து அப்போ வந்து ஆவா கல்லூரியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தேன். என்னுடைய பிஹெச்டி மாணவர் அங்கே முதுமலையில் யானையில பண்ணியிருந்தப்போ அவர் கூட வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு எனக்கு. எக்ஸலன்ட். சரி, அது வந்து எல்லாம் சொல்லுவார், சுப்பிரமணியம் என்னாச்சு நீனும் ரிட்டையர் ஆக வர, நானும் ரிட்டையர் ஆக போறேன் 1956. வெரி குட். சரி, இதை பாரு அவருடைய இது பாருங்க. இது சுப்பிரமணியம் இது வந்து ஒரு கும்கி யானை, எலிஃபென்ட் முதுமலையில. அப்ப என்ன சொல்றா, வாய் தொடரா, பல்லெல்லாம் தேஞ்சு போச்சுடா, மோலார், இந்த நம்ம நெக்ஸ்ட் மோலார் பல்லெல்லாம் போயிடும் யானைக்கு வந்து ஃபுல்லா போயிடும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர், ஃபுட் எல்லாம் சாப்பிடாது, ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த யானை டாக்டர் பாரு எவ்வளவு பயமே இல்லாம பாரு, எப்படி கையை வந்து ஷார்ட்டா இருப்பார் அவரு, உள்ள வந்து நிறைய வந்து பல்லா பார்த்துடுவாரு. வாயை தடவை, நான் ஓய்வு பெற விட்டேன், நீயும் உன் சேவையில இருந்து ஓய்வு பெற. அப்போ அதுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. அந்த முகாமில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா யானைகளுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் கொடுத்துருவாங்க. அதை மாதிரி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ரிட்டையர் ஆகும்போது சுப்பிரமணியத்து சீனியர் மோஸ்ட் கும்கி யானை அதுக்கு வந்து பேசுவார். இப்படிதான் பேசுவார் அவரு. சரி, இப்ப நீங்கெல்லாம் நினைக்கலாம், சார் இவ்வளவு அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தேவைடா. அப்ப இப்ப என்ன பண்ணாங்கன்னா தே இம்ப்ரூவ் த வீனிங் ஆபரேஷன் முறையை வந்து, அது பேரு சாஃப்ட் வீனிங் ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாஃப்ட், அதுல என்ன பண்ணுவாங்க, தற்போது பெரும்பாலான முகாம்கள் கொடூரமான பிறகு என்ன சொல்றாங்கன்னா அது ஃபோர்ஸ்ஃபுல் செப்பரேஷன். நம்ம யாரும் எல்லாமே ஒத்துக்கலாம். இட்ஸ் எ ஃபோர்ஸ்ஃபுல் செப்பரேஷன் பிட்வீன் தி மதர் அண்ட் தி காஃப் இல்லையா? அது என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து ஸ்லோவா அந்த டெக்னாலஜி அந்த மெத்தட முறையை மாத்திட்டு இம்ப்ரூவ் பண்ணி குட்டி தானாகவே திட உணவுக்கு மாறி தாயிடம் பால் கேட்பதை நிறுத்தும் வரை பொறுமையாக காத்திருக்க முறையை இப்போது அதிகம் பின்பற்றுகிறாரு. இது யானைகளின் நீண்ட கால ஆரோக்கியத்தை, ஏன்னா 2 வருஷத்துல பால் சாப்பிட்டா தாய்ப்பால் இல்லாத ஆரோக்கியம் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இப்போ அதுவும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நம்ம பண்ற மாதிரி தான். சரி, எப்படி ஹியூமன் இதுல பண்றோமோ பேரண்டல் கேர்ல, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த திருட உணவு கொடுத்து தேர் கிவிங் தி ட்ரைனிங். ஓகே, ஸோ மிக்க நன்றி. ஸ்டீஃபன் சார்.
சார் ஒரு 1 செகண்ட். ஓகே சார், இன்னொரு இது பாருங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பண்ணது, இந்த கர்நாடகால பாத்தீங்கன்னா அங்க வேற வேற மாதிரி மெத்தட். சோ இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குட்டிய கிரால்லாம் கட்டுறது இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அம்மாவும் குட்டிய வந்து ரோப்ல கட்டிடுவாங்க. அத இழுத்து போவாங்க. இந்த எவ்வளவு பரிதாபம் இருக்கும். அங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த தாய்ப்பால் சாப்பிடுறது கர்நாடகால செயின்லாம் கட்டிடுவாங்க. 2 பேருக்குமே. அம்மாக்கு கட்டிடுவாங்க. இது ரோப்ல கட்டி இழுத்து போவாங்க. சரி. see how வீனிங் ஆபரேஷன் இது பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கும். கர்நாடகால பண்ற முறை வந்து குட்டி யானைய வேற கேம்ப். இது ஒரு கேம்புக்கு, அது ஒரு கேம்புக்கு இழுத்து போயிடுவாங்க. தென் கட்டி வச்சுடுவாங்க. இது வேற இடத்துல கேம்ப்ல கட்டிடுவாங்க. சோ தாய் யானையெல்லாம் பிரிச்சுடுவாங்க. வீனிங் சீன் இஸ் வெரி வெரி டச்சிங். இந்த இது ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த காலத்துல பண்றது. சோ பிறகு வந்து கிராஜுவலி இன்ட்ரோடியூஸ் தி அடல்ட் டைம். அங்க கர்நாடகால இத பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சார் ஸ்டீஃபன் சார் கேக்குதா? ஓ சார் முடிச்சிடலாம் சார் ஸ்டீஃபன் சார். சார் முடிச்சுக்கலாம். உங்க முதல்ல இருங்க, உங்க பிபிடி எடுத்துருவோம். க்ளோஸ் பண்ணு. இப்ப கை தட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது எந்த வயசுல சார் யானை பிரிப்பாங்க? அதான் சார் யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் சொன்ன 1986ல பிறந்தது சார் சீரன். 1989 யூஸ்வலா 2 to 3 இயர்ஸ் தான். அப்பதான் வந்து அதுக்கு மேல நான் சொல்லல 3 இயர்ஸ் மேல போச்சுல 4th 5th கமாண்ட் கேட்காது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா அதோட நம்ம வீட்டு தாய் பாசம் இருக்கு ரொம்ப பாசம். அது சொன்ன மாதிரி தான். என்ன சொன்னாலும் கேட்காது. அம்மா கூட தான் இருக்கும். அம்மா சொன்னதான் கமெண்ட்ஸ். சோ மகத் கமாண்டே கேட்காது. அதனால இந்த முறையை வந்து அந்த காலத்துல வந்து இது நிறைய வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இஸ் எக்ஸ்பர்ட். அவர் தான் வந்து கரெக்டா சொல்லுவார். எப்படி எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும். அதில் பிளானிங் எல்லாம் ரொம்ப பிளானிங் பண்ணுவோம். ரொம்ப கடினமான பிளானிங் வந்து சொல்லுவாரு. 1 மந்த்தா பிளான் பண்ணுவாங்க சார். உள்ள பாத்தீங்கன்னா அந்த நடக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்துடுவாங்க. பிறகு வந்து பப்ளிக் ஆல்சோ யாரும் வந்து கிட்ட விட மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி ரிஸ்கி ஆல்சோ. சம்டைம்ஸ் வந்து அந்த பெண் யானை தப்பிச்சு வந்தா அடிச்சிடும். எல்லாரும் அடிச்சு விரட்டி போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 500 பேரா இருப்பாங்க. கூடலூர் பக்கத்துல இருக்கிற மசனகுடி பப்ளிக்லாம் வந்து பார்ப்பாங்க வீனிங் ஆபரேஷன். யூஸ்வலா வந்து 3 இயர்ஸ். யூஸ்வலா மேக்ஸிமம் 2 to 3 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். எவ்வளவு நாளைக்கு அந்த யானைக்கு வந்து அந்த நினைவு இருக்கும், அம்மாவோட நினைவு? ஆமா அதான் சொல்றேன் சார். அந்த 3 நாள் சரி அது நான் அங்க இருந்திருக்கேன். என்ன பண்ணுவேன் 3 நாள் ஓகே. அதுக்கப்புறம் வராதா? இல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிடும். இதான் பால் மகத் சொல்றதான் பால் தர ஊட்டு தராங்க. நம்ம வந்து இப்போ யூஸ்வலா டே கேர் அனுப்பிடுறோம் இல்லையா? டே கேர்ல போனா தாயை மறந்துடுவாங்க. பிளே பண்ணும் போது எல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து அந்த நினைவுலாம் மறந்துட்டே வந்துடும். அதுக்காக ஃபுல்லா அது ஞாபகம் மறைஞ்சிடும் கம்ப்ளீட்டா. சோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா அந்த கிரால் உள்ள பார்த்தோம்னா இடிக்கு சார் போய். சோ இட் வில் ஆக்சுவலி வாட் ஹேப்பன் இட் வில் கோ டு ஹிட் வர்ச்சுவலி பாத்தீங்கன்னா இடிக்கு இந்த இடத்துல பார்த்தா வலி பயங்கரமா அட்டி வலி. அம்மா எங்க எப்படி நம்ம குழந்தைகள் அழுவாங்களோ ரொம்ப பரிதாபமா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு 3 days 4th டேல இருந்து வெளியே எடுத்து வந்துருவாங்க. வெளியே எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகி விடுவாங்க சார். தட் இஸ் சூப்பர் 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 சார். மகிழ்ச்சி சார். வாங்க அடுத்து யார் கேள்வி கேட்குதா? சார் நான் ஃபர்ஸ்ட் சார். வணக்கம் சார். ரொம்ப அருமையான முறை, ரொம்ப நல்லா இருந்தது, ஹார்ட் டச்சிங்கா இருந்தது சார். எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த தாய்க்குட்டியை பிரிச்சுட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பி இது அம்மாவை பார்க்க விடுவாங்களா? அதாவது ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்ல 6 மாதம் கழிச்சு சந்திக்கும் போது அதுங்க ஒருத்தர் ரெகனைஸ் பண்ணிக்குமா? யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா அந்த கேம்ப் பிரிச்சுட்டாங்க இல்லையா, கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு திருப்பி வந்து மறந்துடுவாங்க. அம்மாவை வந்து பாசம் மறந்து கம்ப்ளீட்டா மகோத் சொல்ற எல்லாமே கேட்கும். அப்போ வந்து ஒண்ணு இருக்காது. சோ அது கொஞ்சம் டெம்பரவரி. அந்த அபயரண்யம் கேம்ப் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு டெம்பரவரி கேம்ப். சோ பிறகு வந்து அது வந்து மறந்துடும் கம்ப்ளீட்டா வந்து தே வில் இக்னோர் இட். ஓ, அம்மாவை கம்ப்ளீட்டா மறந்துடும் அது. அம்மாவுக்கும் அதே மாதிரி குட்டியை ரெகனைஸ் பண்ண முடியாது. ஆமா போயிடும் கம்ப்ளீட்டா. ஃபர்ஸ்ட் அந்த இது போயிடும். இல்லன்னா திருப்பி வந்தா திருப்பி அடிச்சிடுவோம் இல்லையா, அதை வந்து இது பண்ணிடும் இல்லையா. சோ யூஸ்வலா வந்து ஏன்னா பால் இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சுரப்பைகள் பாத்தீங்கன்னா பால்ல வந்து இருக்காது. அதுக்கு வந்து சக்லிங் பண்ண முடியாது. அது ஒரு ரீசன். யூஸ்வலா இப்ப நம்ம ஹியூமன் பீயிங் எப்படி பண்றாங்க, யூஸ்வலா பாத்தீங்கன்னா பால் நிறுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, நிறைய இடத்துல வந்து அந்த காலத்துல தெரியும் இந்த பிரஸ்ட் பம்ப் அல்லது வந்து இந்த ஸ்டில் பெஸ்டால் ஒரு டேப்லெட் கொடுத்து பால் நிறுத்த செய்வாங்க. சோ அது ஒரு ரீசன். சோ அந்த பால் இல்லாத சுரப்பைகளப்போ இந்த கண்டுக்குட்டி கிட்ட வராது. போயிடும். This is what they're practicing in the Buddha.
பட் ஜென்ரலா யானைக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றாங்களே, அதாவது பழைய ஆமா, இது என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய வந்து மிக்ஸ் இருக்கு இதுல. யூஸ்வலா வந்து இது வந்து செல்வகுமார் ரொம்ப நாளா வந்து எனக்கு வந்து ஒரு மீட்ல கேட்டாரு. அப்போ என்னுடைய ஆக்சுவலா இப்போ சிவகணேசன், ரமேஷ்குமார் பிறகு எனக்கு நான் ரிட்டையர் பிறகு எங்க ஆவாவா கல்லூரியில ஆராய்ச்சி செய்திருக்காங்க. இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து டாக்டர் பாஸ்கரன், டாக்டர் அறிவழகன், இந்த 2 பேரும் யானையில ஆராய்ச்சி செய்து அவங்கள கேட்டேன், என்னப்பா தம்பி இது மாதிரி வந்து என்ன இருக்கு சார், டெய்லி நாங்க பாக்குறோம் ஆராய்ச்சியாளர், நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ்வலா டெய்லி பாக்குறோம், என்னுடைய ஸ்மெல்லு பிடிச்சிடும், அது கண் பார்வை கம்மி சார், கிட்ட போனதான் தெரியும். யானைகள் என்னன்னா விண்ட் டைரக்ஷன்ல நீங்க போகவே கூடாது, விண்ட் டைரக்ஷன் பார்க்கணும் சார். அது எப்படி ட்ரைனிங் எடுப்பாங்கன்னா எங்க பசங்க ஃபர்ஸ்ட் போன உடனே இந்த அந்த காலத்துல நீபாசெல் பவுடர் கண்டெய்னர் தெரியும், எம்டி கண்டெய்னர், அதுல வந்து ஒரு பால் பவுடர் ஒரு பவுடர் போட்டு பிரஸ் பண்ணுவாங்க. இந்த விண்ட் டைரக்ஷன் இஸ் டுவர்ட்ஸ் தி எலிஃபென்ட், நம்ம இருக்கிறது ஸ்மெல் பிடிச்சிடும், அது நின்னுடும் மேயறதெல்லாம். விண்ட் டைரக்ஷன் அந்த டைரக்ஷன்ல போக கூடாது நம்ம. இப்போ விண்ட் டைரக்ஷன் அகைன்ஸ்ட் எலிஃபென்ட் யூ கேன் கோ, ஏன்னா கண் பார்வை தெரியாது, அதுக்கு கிட்ட போனதா கண். யானைகளுக்கும் காட்டு எருமைகளுக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் மந்தம், கிட்ட போனதா தெரியும், எட்டை இருந்து அது தெரியாது, கண்டுபிடிக்காது. ஆனா தேர் வெரி குட் இன் ஸ்மெல்லிங் தி அதர் அனிமல்ஸ். ஸோ அந்த ஸ்மெல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சார். இப்போ எங்க ஆராய்ச்சி அங்க போனாங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள போவாங்க, ஆராய்ச்சி பண்றதுக்கு மோட்டார் வெஹிக்கிள போவாங்க. இந்த ஈவன் தி எலிஃபென்ட் டஸ்கர் பாத்தீங்கன்னா கிட்ட போவாங்க, அது இவங்களுக்கு தெரியும், கிட்ட போயிட்டு இவன் ஒன்றும் பண்ண மாட்டான் நம்மள, கொஞ்சம் தள்ளி திரும்பி வந்துடுவாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தே வில் ரெகக்னைஸ். ஆனால் இந்த சில பேர் சொல்லியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஒரு 10 ஆண்டுகள் பிறகு நிறைவு சட்டது இல்லை சார். அது 10 ஆண்டுகள் பிறகு டெய்லி நம்ம கூட மறந்துடுவோம். ஈவன் நம்ம வந்து நேம் மறந்துடும். 10 ஆண்டுகள் பிறகு பார்த்தோம்னா ரவி சார் யாரும் எனக்கு புரியாது, எங்க பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு சரியா நினைவு வராது. அது மாதிரி யானைகளை கூட வந்து டெய்லி பார்க்கணும், அப்பதான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து தேகங்களை வச்சுட்டு ஒரு 10 வருஷம் கூட அவனை பயிர் வாங்குவோம், அதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ். திஸ் ஆர் தி ஸ்டோரி. உண்மை இல்லை சார், அது மாதிரி எல்லாம் உண்மையே இல்லை. யூஸ்வலா டெய்லி பார்க்கணும், பார்த்தாதான் அது வந்து நினைவுல வச்சிருக்கும் யானைகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு முதல்ல, ரொம்ப அரிய தகவல், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு இது. இது வந்து ரொம்ப குரூவல், குரூவல் மெத்தட். அதாவது செப்பரேஷன் ஆன்சைட்டி நமக்கே இருக்கு. நம்ம வந்து ஊர்ல இருந்து வரும்போது ஒரு வாரத்துக்கு அந்த ஊரையே நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க இருந்து ஆமா நான்லாம் வந்த உடனே நேத்து அதை பண்ணிட்டு இருந்தோம், போன பண்ணிட்டு இருந்தோம், இத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, இது நேச்சுரல் இல்லையா? ஸோ அப்புறம் இங்க இருந்து போகும்போது அதே தான் ஞாபகம் வருது. ஸோ இதுவே அவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது நீங்க அம்மாவை பிரிஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது குரூவல் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட், முதுமலை ஃபாரஸ்ட் மாதிரி இடத்துல அவங்க வந்து அந்த எதுக்காக வந்து ஹியூமன் இன்டர்ஃபியர் பண்றாங்க? அதான் அது நேச்சுரல் சுச்சுவேஷன்ல இருக்க விட வேண்டிய, அதுக்கு தானே நீங்க கூட்டு போறீங்க. ஸோ நீங்க கோவில்ல ட்ரெயின் பண்றது, சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்றது, ஜூல வைக்கிறதுலாம் வேற. நீங்க ஒரு முதுமலை காட்டுல போய் அவங்களை அந்த காட்டு என்வாயன்மெண்ட்ல இருக்கணும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க போய் ஏன் நீங்க இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது அன்அக்செப்டபிள். ரெண்டாவது வந்து ஏன் ரிலீஜனை கொண்டு வரீங்க? ஏன் வந்து அங்க ஆரத்தி எடுக்கிறது, விநாயகருக்கு முன்னால போய் ஏன் பண்ணாங்க? ஏன் அதை ஏன் கொண்டு வராங்க? இந்த क्वेश्चन எனக்கு வந்துச்சு முதல்ல நீங்க போட்ட உடனே, ஏன் அதை கொண்டு வந்தீங்க? அந்த இது அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூஸ்வலா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த முதுமலையில சரணாலயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி வந்து பூஜை போடுவாங்க. காலையில அந்த குட்டி யானைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க, பெல்ல மணி அடிக்கிறது, விசிட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதை டெய்லி வந்து விநாயகருக்கு வாகனம் சொல்றதுக்கு அது வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டும் அது வந்து அவங்க பண்றாங்க, பூஜை பண்றாங்க. அதுக்கு வந்து ரெலவன்சி தெர் இஸ் நோ ரெலவன்சி, பட் பூஜை பண்ணிட்டு நல்ல காரியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நீங்க சொல்ற பிரிக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், புயல் சொல்றாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல ப்ரீவியஸ் டேஸ்ல பிரிட்டிஷர் பீரியட்ல கூட வுட் லாப்பிங் இருந்தது, டிம்பர் ட்ரேட். அந்த டிம்பர் ட்ரேட் பாத்தீங்கன்னா முதுமலையில தேக்குமாங்க நிறைய பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டாப் ஸ்லிப் எல்லாம் கேரளா எல்லா அதை கட் பண்ணி யாரும் எடுக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லை. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த காட்டு யானைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனைகள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை பண்ணாங்க. அதை வந்து என்ன பண்ணா பிட்டுல, அப்ப அந்த காலத்துல பிட்டு குழி நோண்டிடுவாங்க, மறைச்சிட்டு அதை உள்ள விழுந்து பண்ணுவாங்க. அப்ப அந்த டெக்னாலஜி அவ்வளவு இல்லை. ஸோ அதுல பிடிச்சி வந்து அதை ட்ரைனிங் கொடுத்து இதை மாதிரி வேலைக்கு நன்மைகள் பார்க்கணும். நம்ம வந்து we should not do negative aspect, we accept. அது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஏன் பண்ணாங்க, அதுக்கு
இதனால வந்து அந்த காலத்துல வேலை செய்யறதுக்கு வேணும். பிறகு இன்னைக்கு இது பாருங்க, யாரு டிரைவ் பண்ணோம்? கிராப் ரைடிங். இன்னைக்கு பார்த்த சின்ன தம்பியினுடைய ரோல் பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட். எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் சின்ன தம்பி கும்கி யானை. அது இல்லைன்னா என்ன பண்ணி விரட்டணும் இல்லையா? நிறைய பிரச்சனை என்ன பண்ணி கொண்டுட்டு இருப்பாங்க. எல்லா வைல்ட் எலிஃபென்ட்லயும் கிராப் ரைடிங் டெய்லி ஒரு 10 யானை சுட்டுவான். விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனக்கு யாரு சார் காம்பன்சேட் பண்றது? என்னுடைய இது சேதாரம் பண்ணியாச்சு. ஐ ஆம் லூசிங் 10 lakhs ஃபார் திஸ் கிராப் ரைடிங். அப்போ உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கும்கி யானைகளை எடுத்து வந்து they will drive it to the forest area. நம்மளால முடியாது. See, virtually human. See, we have to see the positive and negative aspect. See, நாங்க வைல்ட் லைஃப் என்ன சொல்றதுன்னா, நான் வந்து there is a positive impact, negative impact. இல்ல அதாவது அதாவது அந்த அந்த காலத்துல வந்து சோழ ராஜராஜ சோழர் மேல வந்து கொண்டு போறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணாருங்க. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து டீ குட்டை எடுத்துக்கிறதுக்கு மெஷின் கிரேனை கொண்டு வந்து எடுக்கலாம். இப்பவும் அப்படி பண்றாங்களா? இப்பவும் பண்றாங்களா? இல்ல டாக்டர், ஒரே ஒரு திங் மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து வுட் லாப்பிங் எல்லாம் பேண்ட். there is no wood trade. டீக் டிம்பர் ட்ரேட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா ஃபாரஸ்ட்ல வந்து எந்த ஒரு மரம் பட்டு போன மரம் கூட எடுக்கக்கூடாது. See, now the rules are there, law is there that you cannot revive the dead tree. நாங்க வந்து டெட் ட்ரீயை ஸ்னாக்னு சொல்லுவோம். அந்த ஸ்னாக்னா டெட் ட்ரீ இருக்கும், அதை கூட ரிமூவ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி டிகே இன் தி ஃபாரஸ்ட். அந்த ஆபரேஷன் போய். பட் மத்த இதுக்கு பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கேன்ல இறந்து விழுந்துச்சு, அதை காப்பாற்ற ரெஸ்கியூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இந்த எலிஃபென்ட் டிஸ்போர்ட் தான் இப்போ வச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல, நீங்க சொல்ல மாதிரி இந்த பரிதாபம் இருக்கு, ஒரு குரூயல் சொன்னீங்களா, இப்போ இம்ப்ரூவ்டு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த டெக்னாலஜி மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தாய் பிரிச்சு அப்படி பண்றாங்க. சரி, கேம்ப் எலிஃபென்ட் இருக்கு, சில இதுக்கு வந்து இருக்கணும். See, we also know, see, when there's a welfare of the animal, we also, but when you see the advantage certain things, who will do it? So these யானைகள் are helping us, the Kumki elephants are helping us. அதனால தான் இது பிராக்டிஸ் பண்ணும். இப்போ நிறைய நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி எவ்ரி நடக்காது. இந்த வீனிங்ன்றது பாத்தீங்கன்னா வெரி ரேர். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த கும்கி பார்த்தா ஹார்ட்லி தேர் பி 10 or 12 எலிஃபென்ட் தான் இப்போ இருக்கு. முதுமலை பல இதெல்லாம் இருக்கு. இறந்து போன இப்போ அது டெய்லி எவ்ரி இயர் பண்ண முடியாது மேடம். எல்லா காப்புக்கும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து வெரி ரேர். இப்போ என்னுடைய அறிவியல்கள் பாஸ்கர் நாங்கள் பார்க்கவே இல்லை சொல்றாங்க ஆராய்ச்சி. எனக்கு ஒரு 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 கோயின்சிடென்ட் 1989ல வந்து என்னோட மாணவர் பிஹெச்டி பண்ணும்போது அந்த ஆபரேஷன் பண்ணதால ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட். அதர்வைஸ் there is no. See, there are lot of even நாங்க அங்க பண்ணும்போது we have also டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பண்ண ஒரு லேடி டாக்டர் நீலகிரில இருந்து வந்தாங்க. என்ன டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, என்ன நீ பரிதாபபாலா பாவம் பண்றியே அப்படிலாம் கேட்டுறாங்க. நானே இருக்கு போய் பாவம் பண்றியே அப்படின்னு அவர் ஜாலியா சொல்லுவாரு. இதுதான் இருக்குமா, இது மாதிரி இருக்கு, இதான் பண்றோம் நாங்க. அட்வான்டேஜ் we know very well, but there are the advantages also there. That is why we are practicing this weaning operation சொன்னார். Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மேடம் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. தவறு பண்ணிட்டு சாமி கும்பிடுறதுல என்ன அர்த்தம் அப்படின்றது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்ல சார். அது வந்து இல்ல, அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா அது வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ண பிராக்டிஸ் அப்படியே ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து இது ஒண்ணும் இல்ல மேடம், கொள்ள அடிச்சுட்டு திருப்பதியில போய் துட்டு போடலையா உண்டில, அதுதான் மேடம். எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, அந்த அந்த யானை குட்டியை பிரிக்கும் போது ஆர்த்தி எடுக்கிறாங்க. சோ ஏன் ஆர்த்தி எடுக்கிறீங்க? இஷ்டப்படும் போது அம்மா இல்லாம இல்ல இது என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் இல்ல மேடம், அது தப்பு தான். ஜஸ்டிஃபையே பண்றது இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரொட்டீனை வந்து அவங்களுக்கு என்ன எதுமா இது பாருங்க, இது வந்து அதுக்காக யாருக்காக பண்றது இல்ல, ஒரு பயத்துல பண்ணிடுறாங்க. ஏன் தெரியுமா? இது ஏதாவது நடந்துருப்போம், இந்த ஆபரேஷன் அப்போ பெண்ணியான தப்பிச்சு ஓடிடுவோம், ஏதாவது ஃபெயிலியர் ஆடுவோம், அந்த பயத்துல என்ன பண்றாங்கன்னா சில நீங்க நிறைய பார்க்கணும். அபிஷியல்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, யாராவது வந்து அது இருக்கும்போது இந்த மாதிரி பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐ திங்க் that may be not relevant, you as you know very well, that may be relevant, but this is what they are practicing there. ஓகே சார், அதாவது நீங்க வந்து இந்த தகவலை கொடுக்குறீங்க, தப்பு இல்ல சார். அவ்வளவுதான். சரி, நம்ம வந்து நாங்க வந்து பயாலஜி சயின்ஸ்ல வந்து பார்க்கும்போது இது மாதிரி பண்றது கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. குழந்தையான பிரிக்கிறதுன்றது கஷ்டமான செய்தி தான். சரி, ஓகே, பார்ப்போம். மாலவியா மேம். சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நிறைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கூட இருக்குதா அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது எவ்வளவு நாளா செய்யறாங்க சார்? இது எந்த வருஷத்துல இருந்து செய்யறாங்களா, இல்ல இது ரொம்ப நாளா நடக்குதா, இல்ல இது மாதிரி எதனா தகவல் சங்க காலத்துல எதனா புக்ல எதனா நோட் பண்ணிருக்காங்களா? அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது சங்க காலத்துல எனக்கு அவ்வளவு இல்ல. ஆனா வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய தேக்கு மரங்கள், நிறைய அவுதா பிளான்டேஷன் நிறைய பாத்தீங்கன்னா அந்த காலத்துல
ட்ரேடு ஃபுல்லாவே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. டிம்பர் ஆபரேஷனுக்கு வந்து நிறைய முதுமலை சங்கங்களோ எல்லா சங்கங்களும் யானைகளை ட்ரெயின் பண்ணி அந்த காலத்துல வந்து வந்தது தான் இதெல்லாம். ஸோ அது லைக் தட். ஸோ அந்த காலத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லாம் நிறைய வந்து டிம்பர் ஆபரேட்டிங் இல்லை. ஆகையால யானைகள் கும்கியார்கள் தேவையில்லை. சில இதுக்கு தான் யானைகள் தேவைப்படுகின்றது. அதே மெயின்டெனன்ஸ் ஆல்சோ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். யானைகளை வச்சு தீனி போட உங்களுக்கே தெரியும். ஸோ வெரி டஃப் ஜாப் ஆல்சோ. இப்போ குறைச்சிட்டே வராங்க. நிறைய இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய தான் இல்லை. ஏன்னா நாம வந்து நிறைய புக்கு படிக்கிறோம். அந்த காலத்து புக்கெல்லாம் கூட படிச்சிருக்கோம். எல்லா புக்லயும் யானையை பத்திய தகவல்கள் இருக்குதே தவிர இது மாதிரி யானையும் தாய் யானையும் குட்டி யானையும் பிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி தகவல் எங்கேயுமே வந்தது கிடையாது. இல்ல ஆனா இந்த குட்டி யானையை வச்சு யானையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சிவகாமியின் சபதத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே வந்து அந்த 2 பேரும் பல்லக்குல வரும்போது மத யானையை வந்து அவங்க 2 பேரும் வருவாங்க. ஆயன சிற்பியும் சிவகாமியும் வரும்போது இந்த பட்டத்து யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த பரஞ்சோதி தான் வந்து அம்பு ஏறி அந்த யானையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்கப்புறமா அந்த யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு அரசாங்கத்துல இருந்து ஊழியர்கள்லாம் வேற வேற பெரிய நிறைய யானைகளை கொண்டு வந்துதான் அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கல்கி எழுதியிருப்பாரு. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. அதான் ஆனா அந்த தகவல் இருக்குதே தவிர இது மாதிரி குழந்தையும் அம்மாவையும் பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் எங்கேயும் படிக்கல. அதுதான் வந்து புதுமையான தகவல் தான் சார் இது. இது யாருக்கு மாலதி மேடம், இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே பார்த்தே இல்ல. வெரி வெரி ரேர். ஈவன் வந்து வனவிலங்குகள்ல வந்து ஆராய்ச்சியாளருக்கு இது தெரியாது. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் இது ஒரு இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எனக்கு போட்டோஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி பவர் பாயிண்ட்ல பண்ணிருக்கேன். அதெல்லாம் வெரி வெரி இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் கிடைக்காது. ஈவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வீடியோ எடுத்துறாங்க. ஐ குட் நாட் கெட் தட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கு அந்த இடத்துல நடக்குது முதுமலையில. ஈவன் கேரளா ஃபாரஸ்ட்ல பண்ணிக்கிறாங்க, கர்நாடகால பண்ணிக்கிறாங்க, எல்லா ஸ்டேட்ல பண்ணிக்கிறாங்க. அஸ்ஸாம் எல்லா இடத்துலயுமே இது மாதிரி வந்து கும்கி யானைகளை வந்து பண்றதுக்காக வந்து they have also done weaning program throughout India. ஓகே சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. வா லதா மேடம் வாங்க. கேக்குதா சார்? கேக்குது. சார் சத்யநாராயண சார் நல்லா இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் நான் வேற எம்ஐஎம்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்ப சிலர்லாம் கேட்டாங்க குழந்தை அதாவது குட்டியான எப்படி அடாப்ட் ஆயிடுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த பிரிக்கும் போது அம்மா யானை எப்படி ஃபீல் பண்ணும் சார்? அது ஏதாவது அது பத்தி அது அப்படியே ரொம்ப டென்ஷனா இருக்கிறது அது மாதிரி ஏதாவது இருக்குமா? ஆமாமா, ஐயோ வெரி வெரி விகரஸ். அந்த அம்மாவை பார்க்கணும். இதான் செயின்ஸ் கட்டிடுவாங்க. காலெல்லாம் 4 காலுக்கு செயின் கட்டி கும்கி யானைகள் 6 கும்கி யானைகள் பின்னால மேல எல்லாம் மவுத் இருப்பான். கிட்ட 100 பேர். நானும் ஓடி இருக்கிறேன். ஐ ஆல்சோ பார்ட்டிசிபேட். அந்த விரட்டணும். ஓன்னு 3 கிலோமீட்டர் வித்தின் நோட். ஏன்னா அங்க டைம் வைக்க கூடாது. ஏன்னா திருப்பி வந்து அடிச்சு ஸ்மாஷ் பண்ணி வந்து கண்டுபிடி வந்துடும். ஸோ வித்தின் நோட் வர்ச்சுவலி பாத்தீங்கன்னா இழுத்து போறான்னு சொல்ல டிராகிங். எப்படி அப்படியே இழுத்து போற பார்த்தேன். ஒரு மனிதரை வந்து எப்படி செயினை கட்டி இழுத்து போறாங்க தரையில தர இழுத்து போறான்னு சொல்றாங்க இல்லையா? அதை மாதிரிதான் இழுத்து போவோமா. இழுத்து போய் என்ன பண்ணுவோம்னா அப்ப பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன்ல அந்த கட்டிட்டு செயின்ல 4 கால் செயினை கட்டி 4 மக்களை கட்டிட்டு பாத்தீங்கன்னா ஒரே கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும் அம்மாக்கு. ஓ கண்ணுக்குட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் கம்ப்ளீட்டா. தென் வாட் ஹேப்பன் அப்படின்னா ஸோ இது நடக்கும். நிறைய பரிதாபமா இருக்கும். அப்போ வந்து இந்த மதர் யானை பாத்தீங்கன்னா அம்மாக்கு ரொம்ப பவர்ஃபுல். வேகம் பார்த்தீங்கன்னா பாருங்க 6 கும்கியான 100 பேருக்கான அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. வேகம் அன்பிலீவபிள். இந்த ஸ்டெப் மதர் சொல்லி அத்தைகள், அந்த அத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அது இருந்ததுன்னா அதை வந்து எல்லாரும் அடிச்சு விரட்டி காலை உடைச்சு கண்ணுக்குட்டி அழிச்சு போயிருக்கு. ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் பயப்படுறாங்க. இப்ப நிறைய பேர் அந்த பூஜை எல்லாம் போடுறாங்கல்ல, இது ஒரு காரணம். இல்ல நம்ம ஒரு வித்தா இருந்தா கூட அந்த பயத்துல வந்து இந்த பூஜை போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி நடந்திருக்கு. சோ இந்த வேகம் சொன்னீங்க இல்லையா, அதே வேற குட்டி அடங்கி வேகம் கிரால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டிடுறாங்க பாருங்க. அவ்வளவு அசிவாரம் போட்டு அதை இடிக்கும். போய் டொமா அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா போ இடிச்சு 3 நாள் அப்படியே இடிக்கும். அந்த சமயத்துல அது கத்த கூட செய்யும் இல்ல சார்? ஆமா சவுண்ட். ஆமா சத்தம் கொடுக்கும். அதுல தான் 3 கிலோமீட்டர். அந்த சத்தம் கேட்க கூடாது. தாய்க்கு வந்து குழந்தையினுடைய சத்தம் கேட்க கூடாது. அதே மாதிரி அம்மாவுடைய சத்தமும் கேட்க கூடாது. 3 கிலோமீட்டர். நீங்க முதுமலை போனீங்கன்னா தெப்பக்காடு கேம்ப நம்ம நிறைய பேர் போவோம். அதுக்கு அடுத்து வந்து கூடலூர்ல இருந்து வரும்போது அபயரண்யம் இருக்கும்.
கார்குடி அபயரண்யம், அப்பர் கார்குடி அபயரண்யம் ஒரு கேம்ப். அங்கதான் வந்து ஒரு கேம்ப் இருக்கு, கேம்ப் எலிஃபென்ட் இருக்கு. அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அபயரண்யத்துல. தெப்பக்காட்டுல கேம்ப் இது இருக்கு, நிறைய வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து மசனகுடி. ஸோ இதுல வந்து ரொம்ப நீங்க சொல்ற ஐயோ வெரி வெரி பவர்ஃபுல். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, வெரி வெரி பிக். மதர் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேகம் பிரிச்சா இப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம ஹியூமன் பீல பாருங்க, தாய் பிரிச்சா நிறைய நாடகம் எல்லாம் பாக்குறீங்க ரீசெண்டா. எப்படி வந்து அம்மாவுக்கு வந்து எவ்வளவு பிரிக்கும் போது அப்பா இப்ப ரீசெண்ட் நாடகம்னா கிளான்ஸா பார்ப்பேன். அப்ப எப்படி பவர் வருது அம்மாக்கு? என் குழந்தை பண்றாங்க இல்லையா, எவ்வளவு வேகம் வருது, அடிச்சிருவாங்க எல்லாம் அடிச்சு அதே போல தான் அனிமல்ஸ் எலிஃபென்ட் இருக்கு, ரொம்ப வேகமா வெரி வெரி தே பிகம் வெரி பவர்ஃபுல். இப்ப இதெல்லாம் பண்றது வந்து தாயான குட்டியான எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்காகவா? என்ன ரீசன்? பேசிக் ரீசன்? அதான் பேசிக், நான் தான் சொல்லணும். இதுதான் நான் சொல்லல. அவங்க வந்து 3 ஆண்டுகள்ல வந்து பண்ற பிரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகளுக்காக வச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட்ல வந்து சில வேலைகள்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதுக்குதான் சரி மெயின் நோக்கமே வந்து அதை ட்ரெயின் பண்றது எப்படின்னா, நம்ம சொல்ல மாதிரி கேட்கும், விரட்டும். இப்போ நீங்க கூடலூர் ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், காட்டு யானை வந்துடும், வந்து வில்லேஜ் எல்லாம் வந்து ஸ்மாஷ் பண்ணும். அதை யாரு காப்பாத்துறது? எப்படி? நம்மளால பண்ண முடியாது, விரட்ட முடியாது. சோ அதுக்கு வந்து இந்த கும்கியான விஷயம் விடும். சமயத்துல வந்து ரொம்ப தொல்லை கொடுத்ததுன்னா பிடிச்சிடுவாங்க. அதை வந்து பிடிச்சிடுவாங்க, ட்ராப் பண்ணி அந்த காட்டு யானையை வந்து நியூசன்ஸ். ஒரு டஸ்கர் இருக்கும், ஒரே ஒரு டஸ்கர், ஒத்த கொம்பையால மஸ்ட் பீரியட்ல வந்து எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிடும். அதை வந்து பிடிக்குவாங்க ஃபுல்லா ஒரு டிராக்டர். சமயத்துல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த யானை பிடிக்கிறது கும்கி யானை போடும். அந்த கும்கி யானையில மேலே ஏறி ட்ராங்க்லைசிங் கன். அது எப்படி பிடிப்பாங்கன்னா, ஆமா சி அது போய் கயிறு குச்செல்லாம் பிடிக்க முடியாது. அந்த யானை ஒரு மதம் பிடிச்ச யானையோ ஏதோ நியூசன்ஸ் யானை என்ன பண்ணுவாங்கன்னா, அது யூஸ்வலா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, நான் அப்ஜெக்ட் பண்ணுவேன், ரோக் எலிஃபென்ட் சொல்லுவாங்க. அந்த ரோக் எலிஃபென்ட் என்ன பண்ணும்னா, ஒரு பைத்தியக்காரத்தனமா வந்து அடிக்கும், எல்லாரும் வந்து சேதப்படிக்கும். அது பேர் ரோக் எலிஃபென்ட் சொல்லுவாங்க. மொத்த கொம்பன் வந்து ரோக் கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாம். அது பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, அது யாரு விரட்டுறது? யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ராங்குலைசிங் கன், இந்த சீரன், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் டேனியல் இவங்கெல்லாம் வந்து தேர் எக்ஸ்பர்ட். அந்த கன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபுல்லா மருந்து வச்சுட்டு இப்போ மயக்க மருந்து மாதிரிதான், மயக்க ஊசி நேரா போய் அடிப்போம். அந்த அடிச்ச பிறகு யானை என்ன தெரியுமா, 2 கிலோமீட்டர் ஓடும். அது தேடணும் எங்க புதர்ல எப்படி தேடுறது? ரொம்ப கடினம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல யானைக்கு. நம்ம மருந்து அடிச்சாலும் நம்ம அப்படியே விழுந்துரும். டாக்டர் ஆபரேட் போட்டா அவர் மயக்க விட்டா அதே இடத்துல இருக்கும். அது அப்படி இல்லை. மயக்கம் போட்ட உடனே அது ஓடும் 2 கிலோமீட்டர். அங்கங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் போய் தேடுவாங்க, எங்க இருக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணி கயிறெல்லாம் கட்டி அப்புறம் வந்து ரிவைரை ஒரு அந்த நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி என்ன பண்ண, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை வந்து முடிச்சிடும். குளிக்கும் போது எல்லாம் ரோப்பெல்லாம் கட்டிடுவாங்க. கட்டி இந்த கும்கி யானைகள் பிடிச்சிட்டு வேன்ல யாத்திரையில இழுத்துருவாங்க. அப்பதான் அதுக்குதான் உபயோகப்படுறாங்க இந்த கும்கி யானைகள். எப்பாவது கண்ணுக்குட்டி எங்காவது விழுந்துச்சு தண்ணியில, சில யானை வந்து பள்ளத்துல விழுந்து போச்சு, அது யார் ரெஸ்கியூ பண்றதுன்னா இந்த கும்கி யானைகள் தான். அததான் அதனுடைய யூஸ் வச்சிருக்காங்க. சரி, நம்ம வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதனால யூஸ் பண்றோம். சரி, அது இல்லைன்னா யாரு பண்றது? இறந்துடும், விரட்டுறது யாரு? இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்கு. ஆனா இந்த ஸ்லோலா இந்த வீனிங் ஆபரேஷன் கொஞ்சம் வந்து வேற டெக்னாலஜி, இப்ப சொன்னல இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு பண்றாங்க. உங்களுடைய இந்த டாபிக் பார்த்த உடனே, அந்த போஸ்டர் பார்த்த உடனே, அப்ப அந்த காலத்துல எம்ஜிஆர் யானைக்காக ஒரு சினிமா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா இந்த தாயான குட்டியானி சேர்க்கறது மாதிரி ஒரு சினிமா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ லதா மேடம். சிவகுமார் சார் வாங்க. சார் மைக் ஆன் பண்ணுங்க சார், உங்க மைக் கேட்கல, நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணா பேசுறேன். பரவாயில்ல சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டேன், ரொம்ப அருமையா சொன்னீங்க. யானையை பத்தி எப்ப கேட்டாலும் எது கேட்டாலும், யானை படம் பார்த்தாலும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த அளவுக்கு யானையை பத்தி சொன்னீங்க. டாக்டர் யானை டாக்டர் எழுதின ஜெயமோகன் கதையை அப்படியே கொண்டு வந்துட்டீங்க, 2 நாள் கொண்டு வந்துட்டீங்க. அதேதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான், புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட நீங்க ஒர்க் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம். டாக்டர் கே பத்தி ரொம்ப பிரமாதமா இருப்பாரு ஜெயமோகன். அவ்வளவு யானை கூட்டத்தையும் அடக்க ஆரம்பிச்சு, எவ்வளவு சுரட்சியத்தை வந்தாலும் சொன்ன பத்தி கேட்குமா அப்படி எழுதியிருக்காரு. யானைகள் இறந்து போயிட்டாக்கா
அன்னைக்கெல்லாம் எங்க காட்டுல இறந்து போய் இருந்தா போய் உட்காந்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரோம். அவ்வளவு புழு மூட்டையா இருக்கான், புழுவுக்கா இருக்குமா, அப்படியே மேயுமா. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாராம். அந்த யானைகள் அந்த பீர் பாட்டில போய் காலில் மாட்டிக்குமா. அப்போ வந்து கால் வந்து ஒரு அரிசி மூட்டை மாதிரி வீங்கிடுமா. அதெல்லாம் போய் ஆப்ரேட் பண்ணுவாராம். சொந்த பேச்சு கேட்குமா, காலத்துக்குள்ள கேட்குமா, படுத்தா படுக்குமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்க அருமையா கொண்டு வந்தீங்க. ஒரு கேள்வி சார், எவ்வளவு பிரேஷத்தை விடணும் யானைகள், எவ்வளவு பிரேஷம் கையை அப்படி கண்ணு மாதிரி காட்டி தைரியமா நின்னா அடைங்கன்றாங்க, உண்மையா சார்? ஒரு டாக்டர் ஒரு யானையை பெருசாக நம்ம அட்டாக் பண்ண வருது, ஆல்ரெடி காமன் மேன் கூட தைரியமா நின்று அதை கையை காட்டி நின்னா அப்படியே அடைங்கன்றாங்க, உண்மையா சார்? அது அது தவறு சார். ஈஸ்வரன் நான் சொல்ற பாருங்க, யானையுடைய பிஹேவியர் படிக்க செய்யுங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யானையை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண் பார்வை கம்மி சார். அதுக்கு கண் எட்ட இருக்கிறது தெரியாது சார். ஆனா உங்களுடைய ஸ்மெல், மோகம், the power of the sense of smell is a very powerful. நீங்க எந்த டைரக்ஷன் இருந்தாலும் காத்து அடிச்சாலும் அது கண்டுபிடிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம அதை படிக்கணும். சரி, நீங்க எப்பவுமே விலங்குகளை வந்து அதோட நடத்தை படிக்கணும் சார். யூஸ்வலா யானை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட போறோம் அப்படின்னா எட்டே தூரம் ஒண்ணும் பண்ணலாம், அது பாட்டு மேய்ஞ்சிட்டே இருக்கும். கிராஸ் லேண்ட் ஃபுல்லா பில் வேலைகள் அதை பாட்டு மறந்துட்டு மேய்ஞ்சிட்டே இருக்கும் சார். அதை உங்களை ஸ்மெல் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பாட நிறுத்திடும். உங்களை பார்க்கும், பார்த்துட்டு என்ன சொல்லும், கிட்ட வராதடா சத்யநாராயணா, கிட்ட வராத. என்ன பண்ண அப்படின்னா, நம்ம பேசுறோம், கிட்ட வந்து அடிச்சுட்டு வா, கொண்டு ரெமடி எப்படி நம்ம ஹியூமன் அப்படின்னு நான் பார்த்துருக்கோம். கிட்ட வராத. திருப்பி என்ன பண்ணணும், திருப்பி நீங்க நெருக்குறீங்க, திருப்பி நான் கிட்ட போறீங்க அப்படின்னா கால் எடுக்கும் சார். ஒரு கால் லெக் எடுத்து மண்ணை வந்து இப்படி போடணும் சார். நான் ரெடியா ஆறேன், உன்னை அட்டாக் பண்ண போற, போயிடு. அதுல என்ன பண்ணா, இன்கேஸ் ஈவன் நீங்க சொல்றீங்கல்ல கிட்ட நான் போறேன், என்ன பண்ணோம்னா கிட்ட போற ஸ்மாஷ் போய் ட்ராம்பிளிங் இந்த ட்ரங்க்ல தூக்கி போட்டு மிதிச்சிடும். அது பயத்துல. ஆனா இப்ப நான் சொல்றேன், எங்க பாலகுலம் மோட்டார் பைக்ல போவாங்க, 2 வீலர் தான் போறாங்க ஸ்டடீஸ்க்கு எல்லாம் முதுமலையில. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 அடி நிப்பாங்க, அந்த யானை அப்படியே நிக்கும். அதுக்கு தெரியும் இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான், இவங்க கிட்ட போக மாட்டாங்கண்ணா. சரண் வந்து 180 டிகிரிஸ் திருப்பி வந்துருவாங்க. சரி, ஜஸ்ட் லைக் தட். அவங்க திட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா சமயத்துல யூ cannot predict this animal, so you must be very very careful. அப்படி இல்ல சார், அது வந்து இது மாதிரி. சரி, நீங்க ஸ்டடி இது வந்து தவறு சார். யூஸ்வலா வந்து கிட்டே போகக்கூடாது சார். ஈவன் வந்து ஜீப்ல போறோம் இல்லையா, வெஹிக்கிள போறீங்க, முதுமலையில வந்து நாங்க வந்து இந்த யூஸ்வலா கூடல இருந்து போறீங்க, அந்த பக்கம் பிரச்சனை இல்லை. மைசூர், பந்திப்பூர் அங்கிருந்து வரும்போது, இல்லைன்னா நீங்க வந்து இதுல கல்லட்டி இருக்கு, ஊட்டியில இருந்து ஒரு ஷார்ட் கட், முதுமலைக்கு ஒரு ஷார்ட் கட்ல இருக்கு, 1 hour ஒரு 40 மினிட்ல வந்துடலாம். ஆனா வந்து நிறைய வந்து ஹேர் பின் நிறைய இருக்கும். அதுல வரும்போது மசனகுடி அந்த மாதிரி யானைகள் கூட்டம்லாம் வந்துடும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கியர் அப்படி ஆஃப் பண்ணக்கூடாது, வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கியர்லவே இருக்கணும். அது என்ன பண்ணா உங்களை பார்க்கும், அது சரி பண்ணும். நீங்க வந்து கிட்ட போயிட்டா அதை அட்டாக் பண்ணிடும், அடிச்சிடும். இங்கே இருக்கணும். அது என்ன பண்ண, கிராஸ் பண்ணி போயிடும். அது பேரு காரிடார், அது வந்து நடப்பாதை. அந்த பாதையை வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும், பொறுமையா இருக்கும். ஸோ இட் வில் கிராஸ். அதை கிராஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நிற்கும், பார்க்கும் இவன் என்ன நம்மளை அட்டாக் பண்ண வரானா இல்லையா. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் கியர்ல செகண்ட் கியர் போயிட்டு நீங்க போயிடலாம். சரி, இது மாதிரி நடக்கும். எப்போ இந்த நடக்கிறதா, இந்த சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த வெஹிக்கிள் வரவங்க போயிட்டு சத்தம் போடுறது, எடுத்து கல் எடுத்து அடிக்கிறது, அப்போதான் வந்து அட்டாக். யூஸ்வலா வந்து தேர் எக்ஸலன்ட் சார். நீங்க ஒரு பிஹேவியர் எந்த விலங்குகள் இருந்தாலும், காட்டு எருமை எல்லாமே இருந்தாலும், இதை மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம பிஹேவியரை படிக்கணும். இந்த காட்டு எருமை நீங்க சொன்னீங்களே, நான் வந்து இதுல வந்து கொடைக்கானல்ல பேரிஜம் லேக் தெரிஞ்சிருக்கும். அந்த பேரிஜம் லேக்ல ஈவினிங் 6 o'clock தண்ணி சாப்பிட வரும். வாட்டர் ஈவினிங் தான் வரும். எல்லா விலங்குகளுமே வந்து பெரிய ஏரி, அந்த பேரிஜம் லேக் வந்து வெரி குட் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த மேல மேய்ஞ்சிட்டு மலை ஒரு 200 காட்டு எருமை வந்து சார். நாங்க என்ன பண்ணோம், ஐ வாண்ட் டு ஸ்டடி தி பிஹேவியர், என்ன பண்ணுது அப்படின்னு. அதுக்கு கண் பார்வை தெரியாது. ஆனா நாங்க புதர்ல, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ராஜ்குமார், இன்னொரு ட்ரெக்கர், ட்ரைபல் ஃபெலோ, ஒரு புதர்ல பாக்கிட்டோம். என்னடா பாப்போம் அப்படின்னு. அது கன்ஃபார்ம் கிட்ட வரும்போது எங்களை பார்த்துருச்சா, பார்த்து நினைச்சு அந்த பயம் பாருங்க. இட் ஹஸ் நாட் அட்டாக். நாங்க ஓடக்கூடாது, எழுந்து ஓடக்கூடாது, அப்படி இருக்கணும். அது தெரியும், இது வந்து ஹார்ம்லெஸ். So what it did, 180 degrees within seconds, it turned and ran away to the Shola forest. Tribal fellow 2 கிலோமீட்டர் சார், நம்ம ஓட முடியாது, அந்த மாதிரி ஓடி போயிட்டு சார். இதுதான் அந்த பிஹேவியர், அனிமல் பிஹேவியர் வந்து. அப்போ வந்து பேனிக் ஆகக்கூடாது. நீங்க என்ன பண்ண, படுத்துட்டு ஓடக்கூடாது. அது பார்க்கும்போது
ஆனா இது யானைகள்ல இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி தி ஃபீல்ட்ல இருந்தா நிறைய பிஹேவியர் வந்து அது யூஸ்வலா அட்டாக் பண்ணல சார். எலிஃபென்ட் கிட்ட போனா அது ரொம்பவே வார்ன் பண்ணும் சார். ரொம்பவே வந்து சரி இதெல்லாம் நம்ம படிக்கணும். அனிமல் பிஹேவியர் படிச்சுக்கிட்டா தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்லி. நம்ம தான் வந்து உடனே அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது, இல்ல பாட்டில் எடுத்து அடிக்கிறது, ஷூட் பண்றது, இதெல்லாம் அது வந்து யூஸ்வலா வந்து வார்ன் பண்ணுங்க சார். நீங்க பாரு யாராவது நம்ம பண்ணுவோம். எக்ஸலன்ட் பிஹேவியர். see it will warn anybody. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. அதாவது டயலாக் பிட்வீன் டாக்டர் கே அண்ட் யானை கூட, என்ன மீனாட்சி, என்ன மண்ணு சாப்பிட்டியா, பேபி ஆகுது. சார் டாக்டர் கே பத்தி சொல்றேன். அந்த காலத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல முதுமலையில there is no vehicle. He has moved by foot nook and corner of Mudumalai Wildlife Sanctuary 350 kilometers sir by foot, no vehicle. அப்படி போய் யானைகளை வந்து சொல்லுவாரு, நான் உயிரோட இருக்கிற பாரு, என்ன யானைகளை வந்து காப்பாத்து. நான் நைட்ல 7 மணிக்கு போக சொன்னாங்க, ஃபீல்ட் ஒர்க் முடிச்சு வரும் ஜீப்ல. அப்போ வந்து டாக்டர் சத்யநாராயணன் அந்த பக்கம் பாருங்க, ரைட் சைடு ஒரு கூட்டம் நிக்குதா சரணாலயத்துல, அது வந்து ஒரு யானை கூட்டம் நிற்கும், தண்ணிக்கு வரும். சரி அப்படியே சொல்லுவார் சார். அதே மாதிரி மாலதி மேடம் சொல்லும் போது எனக்கு இன்னும் அந்த யூடியூப்ல பார்த்தேன், டாக்டர் கே பத்தி நம்ம தளத்துல பேசிட்டாங்க. இந்த சென்னாய் வைல்டு டாக் தோல் அந்த முதுமலை சண்டால தெப்பக்காடு கேம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு 12 வரும் சார். 12 ஒரு குரூப்பா வரும். அப்போ சொல்லுவாரு சத்யநாராயணன் கரெக்டா ஆராய்ச்சா, இந்த இடத்துல பாரு 12 வரும் பாரு, நம்ம யானையெல்லாம் பயந்து ஓடும். அப்படியே சரி அவருடைய ஒரு லுக் அண்ட் கார்னர். ஒரு வாட்டி சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஒரு வாட்டி வந்து கால் வரல சார், அவருக்கு கால் அடிபட்டு நடக்க முடியல சார். சார் அவரால் முடியல, முதுமலையில என்ன பண்ண தெரியுமா, தாவி 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 ஒரு 7 கிலோமீட்டர் வந்துருக்காரு சார். அந்த மாதிரி எந்த அனிமல் வரல, அவர் லக்கு சொல்றாரு. அந்த மாதிரி வந்து வந்திருக்காரு. அதை விட கம்யூனிகேஷன் இல்ல, தேர் இஸ் நோ மொபைல், ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி காலத்துல அவர் ரியலி கிரேட். எனக்கு என்னன்னா ஒரே ப்ரௌட், அவர்கிட்ட வந்து ரொம்ப பழகிடும். ஒரு கிட்ட ஒரு 15 இயர்ஸ் வந்து அவர் கூட வந்து ரொம்ப வெரி வெரி கைண்ட் மேன் சார், வெரி 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 ஹியூமன். Thank you. Thank you sir. சேவா வாங்க. சத்யநாராயண் சார், நீங்க ஒரு கேள்விக்கு ரொம்ப நேரம் பதில் எடுத்தீங்கன்னா அப்புறம் டைம் முடிஞ்சிடும், எல்லாருக்கும் பேச முடியாது. நீங்க சொல்ல சொல்ல நமக்கு நினைவுகள் நிறைய வந்துட்டே இருக்கும், அப்புறம் நம்ம பேசுறது டைம் இருக்காது. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் நிகழ்ச்சி. எனக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். நேத்தியே பார்த்த போது நான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு நினைச்சேன். சேவை முடிச்சிட்டீங்களா? நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சின்ன குழந்தையில கேட்கல, உங்களுக்கு விட்டு விட்டு வருது, பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குதான்றது மட்டும் கேக்குது. நான் திருப்பி சொல்லவா சார்? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, திருப்பி எல்லாம் இல்ல. ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பால்குடி நிறுத்துறது, அப்புறம் பிரிக்கிறாங்க, அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம். நல்ல சார். வாங்க சார், ஆரம்பம் சார். அனைவருக்கும் வணக்கம். சத்யநாராயணன் சார், இது நல்லா சொல்லியிருக்கீங்க. வந்து யானைகளை பற்றி, யானையோட பிரிவை பற்றி நல்லா விளக்கமாக சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் மனிதன் சுயநலத்துக்காகத்தான் யானையை அடிமையாக்கிறான் வந்து, அவ்வளோதான். அது ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து எல்லாம் சேரும் போது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ரைட், யாரையும் அதன் போக்கில் விட்டால் சரியாகும். நாங்கள் ட்ரெக்கிங்கை வந்து நிறைய தடவை கிட்டத்தட்ட 6 வருஷம் நான் வந்து அந்த பக்கம் போயிருக்கோம். வந்து பைக்காரிலேருந்து நாங்கள் நேராக போவோம். வந்து டெரஸ் எஸ்டேட்லேருந்து நேராக வந்து முக்கூர்த்திலேருந்து மசினகுடியெல்லாம் போயிருக்கிறோம். வந்து தெப்பக்காடு அதெல்லாம் அங்கே எல்லாம் ஃபுல்லாக வந்து போயிருக்கோம். யானைக்கே நிறையா அங்கே பார்த்துருக்கோம். பந்திப்பூரில் தான் வந்து நிறைய யானைகள் கூட்டம் நிறைய அங்கே இருக்கிறவங்க, ஏகப்பட்ட யானைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். வந்து பந்திப்பூர் கேம்பில் நாங்கள் இந்த அக்டோபர் நவம்பர் அந்த சமயத்தில், செப்டம்பர் அக்டோபர் சமயத்தில் வந்து கேம்ப் போடுவாங்க. நான் வந்து காலேஜ் நான் வந்து இப்போ தமிழ்நாடு சர்க்கிளில் வந்து சென்னையில் வேலை பார்க்கும்பொழுது, அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த ட்ரெக்கிங் அஃபிஷியலாக இல்லை, லீவ் போட்டு நாங்கள் அந்த மாதிரி போயிருக்கும்போது இதை பார்த்துருக்கோம். வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து அங்கே முக்கூர்த்தியில் நாங்கள் இருக்கும்பொழுது தான் நிறைய வந்து இந்த இந்த காட்டு மாடு, அதாவது கோணைன்னு சொல்லுவாங்க. வந்தாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க, கோணை வந்துடுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. யானைகள் நிறைய அந்த பந்திப்பூரில் தான் நிறைய பார்த்தோம் நாங்கள். அப்புறம் தெப்பக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலிஃபென்ட் ரைடு சவாரிக்காக போயிருக்கோம். வந்து அதுதானே ஒழிய மற்றபடி இல்லை. ரொம்ப சிறப்பாக இருந்தது சார்.
அருமை, வாழ்த்துக்கள் சார் வந்து. அதான் அதில் இந்த காட்டு மாடு மட்டும்தான் வந்து என்னன்னா வந்து ஸ்மெல் தெரியும்னா உண்மைதான். ரொம்ப எங்கேயாவது ஒரு ஸ்மெல் நம்ம தூரத்தில் இருந்து பார்த்தா கூட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருது, ஐடென்டிஃபை பண்ணிடுது. நாங்கள் வந்து அந்த ஸ்மெல் வந்து அந்த காற்றோட திசைன்னு நீங்கள் சொன்னது வந்து அது சரியாக இருந்தது வந்து உண்மை. அதை நான் உணர்ந்திருக்கிறோம் வந்து. ஏன்னா தெப்பக்காட்டில் வந்து யானையை பார்க்கும்போது இந்த மாடுகளும் வந்து ரொம்ப காட்டு மாடுகள் வந்து அது நிறையா இருக்க வந்து அதையும் பார்த்துருக்கோம் சார் வந்து. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நல்லா அருமையாக இருந்தது இன்றைக்கு ப்ரோக்ராம். நன்றி சார், நன்றி சார். நன்றி சார். கோபால் சார் வாங்க. கோபால் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேராசிரியர் சத்யநாராயண் சார் அவருடைய ஒரே அருமை சார், ரொம்ப நல்லா இருந்தது. மோரோவர் அவர் வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வெட்டினரியனோட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணதுன்றது பெரிய விஷயம். நம்ம குழுவில் அவர் வந்து அவருடைய நினைவை பகிர்ந்து கொண்டது ரொம்ப அருமை. இந்த சாஃப்ட் ஐசோலேஷன், ஃபோர்ஸ்டு ஐசோலேஷன் பற்றிலாம் சொல்லியிருந்தார் சார், ரொம்ப நல்லா இருந்தது. வெளி உலகுக்கு தெரியாத அரிய தகவல்களை சொன்னது மிக அருமை. அதே மாதிரி இந்த பழைய கதைகள்ல சொல்ற மாதிரி யானைக்கு வந்து அபார ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அது அறிவியல் பூர்வமா இல்லை என்ற தகவலை எடுத்துரைத்தார். எனக்கு இதை பத்தி பேசும்போது கேரளால வந்து திரிசூர்ன்ற ஒரு இடத்துல ஆண்டுதோறும் பூரம் ஃபெஸ்டிவல் நடக்கும் சார். கிட்டத்தட்ட ஒரு 70 யானைகள், ட்ரெயின்டு யானைகளை நிறுத்தி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்றத நான் வீடியோல பார்த்துருக்கேன். என்னுடைய கேள்வி வந்து, யானைக்கு என்று தனியா ஒரு ஏதாவது பிஹேவியர் ஸ்டடிஸ் பண்ற இன்ஸ்டியூட் ஏதாவது இந்தியாவில் இருக்கா சார், இல்லை இன்டர்நேஷனல் ஏதாவது இருக்கா அப்படின்றது என்னுடைய கேள்வி சார். யூஸ்வலா பாத்தீங்கன்னா சார், இந்த இன்ஸ்டியூட் சொல்ற போல ஆராய்ச்சி மையங்கள் பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, டேராடூன், அங்க நிறைய செய்திருக்காங்க. வெரி குட். ஸ்கூல் ஆஃப் ஈக்கலாஜி சயின்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூர், டாக்டர் சுகுமார், நிறைய புத்தகங்களா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பர்ட் டாக்டர் சுகுமார். பாம்பே நேஷனல் ஸ்டடி டாக்டர் டேனியல். அதே மாதிரி வந்து கேரளா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், KFRI, அங்க வந்து டாக்டர் ஈசா, டாக்டர் ஜெய்சன். இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவகணேசன், ஃபர்ஸ்ட் டைம் ரிசர்ச் ஆராய்ச்சியில வந்து டாக்டர் சிவகணேசன், டாக்டர் ரமேஷ்குமார், டாக்டர் அஜய் தேசாய், அவன் இறந்துட்டார், டாக்டர் அஜய் தேசாய், கர்நாடகாவில், தமிழ்நாடு முதுமலையில் ஒர்க் பண்ணிக்கிறாரு அஜய் தேசாய். அதுக்கு பிறகு வந்து இந்தியன் ஆஃப் சயின்ஸ்ல ஏவிசி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் பாஸ்கர், அது பேரு எலிஃபென்ட் பாஸ்கர், ஷார்ட்டா இருப்பான், ஆனா வந்து யாரையோட போயிருப்பான். டாக்டர் பாஸ்கர், ஆறுமுகம், அறிவழகன், இந்த மாதிரி வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, ஏவிசி. இப்போ வந்து ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா அங்கவும் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கு, MSc வைல்ட் லைஃப். அங்கவும் வந்து டாக்டர் இது மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் எல்லா இடத்துல பண்றாங்க சார். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் தேர் டூயிங் ரிசர்ச் ஆன் எலிஃபென்ட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிவகணி பேசுறீங்களா? சார் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இன்னைக்கு யானை பற்றிய தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அதை தாண்டி எனக்கு என்ன கேள்வினா, நீங்க சொன்னீங்க அந்த யானையோட உரையாடல் பண்ணும்போது எனக்கும் ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சது, உனக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்போது அவரோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இந்த விலங்குகளோடயே இருக்கும்போது இருக்கிற அனுபவங்களை தாண்டி எப்படி அவங்க லைஃப்ல ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சார். நிறைய படங்கள் போட்டு காமிச்சிங்க, பவர் பாயிண்ட் ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார். சார் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை சார், நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி சிவகணி. ஊர் சுத்தி யானை இருக்கா? உடுமலைப்பேட்டையில யானை இருக்கா சிவகணி? உடுமலைப்பேட்டை சார் தேர்நம்புக்கு மட்டும் வரும் சார். சரி, ரைட், ஓகே. அமிதா மேடம் பாருங்களா, பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ண மேடம். சார் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இந்த அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிற வேலையை பண்றாங்க பாருங்க, ரொம்ப அநியாயம். மனுஷனோட தேவைக்காக எதையெல்லாம் சார் அழிப்பான். அவ்வளோ பெரிய யானையோட குட்டியை கொண்டு போய் அப்படி போட்டு, அப்படி என்ன சார் இவங்க வேலை வாங்கி இப்படி முன்னேறணும்னு யாரு சார் அடிச்சாங்க? இருக்கிறத வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு போக வேண்டியதுதானே. அதுக்கு அந்த யானையும் ஒரு விலங்குகளை விட்டு வைக்கிறது இல்ல, ஒரு பறவைகளை விட்டு வைக்கிறது இல்ல. ஒரு பக்கத்துல ப்ளூ கிராஸ் ஒண்ணு வச்சுக்கிட்டு காப்பாத்துங்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல என்னடான்னா இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
என்ன சார் இந்த முரண்பாடு? ஆனா நல்லா கேட்டாங்க வசந்தி அம்மா. அதுக்கு என்னத்துக்கு நீங்க இந்த பூஜையெல்லாம் ஒண்ணு பண்ணி அதை வந்து ஒரு தெய்வமா ஆக்கி அதை ஒரு அட்டகாசம் பண்ணி அதை ரோட்ல வந்து அதை தும்பிக்கையை தூக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் காசு வாங்க வச்சு தலையில கோயில்ல நிறுத்தி வச்சு என்ன அநியாயம்! இவங்களோட சின்ன சின்ன ஆசைகளுக்கு அவ்வளோ பெரிய விலங்குகளை பலி கொடுக்கறதுங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல சார். ரொம்ப அநியாயம். நம்ம குடியிருக்கிற இடத்துல வந்து யாராவது ஆக்கிரமிச்சா நம்ம என்ன கொதிக்கிறோம். அதோட இடத்த போய் ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம அதுங்களை தனக்கு ஏற்ப அதுங்களை மாத்தி இதுங்க கொடுக்குற அந்த சாப்பாடு அதுங்க எவ்வளவு சுதந்திரமா சாப்பிட்டதை புடிச்சு போட்டு அந்த குட்டிக்கு பசும்பால் கொடுக்குறாங்க. பசும்பால் குடிச்சா அதோட இயற்கை தன்மை அதுகிட்ட எங்க சார் இருக்கும்? அது யானை பால் குடிச்சாதானே அது யானை மாதிரி வரும். அதுகிட்ட கொண்டு போய் பசும்பாலை கொடுத்தீங்கன்னா அது எப்படி சார் யானை மாதிரி ஆகும்? அது மனுஷனுக்கே முதல்ல பசும்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மனுஷ பால் குடிச்சாதான் அறிவா வளருவான். மனுஷனுக்கு போய் மாட்டு பாலை கொடுத்தா மாட்டுக்கு இருக்கிற ஞானம் தான் மனுஷனுக்கு வரும்னு சொல்றாங்க ஒரு பக்கத்துல. இந்த மாதிரி அவ்வளோ பெரிய யானைக்கு போய் பசுவோட பாலை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா பாவம் இல்லையா சார்? அதோட வாய் எவ்வளவு பெருசு, அது வயிறு எவ்வளவு பெருசு, அதுக்கு எப்படிதான் கொடுப்பாங்களோ? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு சார். அதுல இருந்து என்னால மீண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாதான் இருந்தது. ஆனாலும் இந்த விஷயங்கள்லாம் தெரியாத ஒரு விஷயங்கள் தானே. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனா இந்த அநியாயங்களை எல்லாம் மனிதர்கள் தனக்குன்னு ஒரு உச்சவரம்பே இல்லாம அநியாயம் பண்றாங்க சார். இது வந்து இயற்கை கூட ஏற்றுக்கொள்ளாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி அமுதா மேடம். இப்ப நான் என்னுடைய வந்து நாங்க ஒரு சயின்ஸ் ஒரு பயாலஜி நன்மைகள் பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க யானை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிறீங்க ஒண்ணுமே யானை இல்லை. ஆனால் அதே கூடலூர் மசனகுடி கிராமங்கள்ல மேட்டுப்பாளையம் எல்லாம் கேளுங்க, யானை வந்தாச்சு என்னுடைய வந்து சேதாரம். இது யாரும் காப்பாத்துறது மனிதனை? சார் ஒரே ஒரு நிமிஷம். மனிதன் எங்க வேணாலும் இடம்பெயர்ந்து அவன் வசதியை ஏற்படுத்திக்கலாம். விலங்குகள் இடம்பெயர்ந்தா நம்மளே முதல்ல விட்டு வைக்க மாட்டோமே. விலங்குகள் எங்க சார் போகும்? இல்ல இது நன்மைகளை பார்க்கும்போது பெரிய விஷயம் இல்ல சார். படட்டும், அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வரட்டும், அவன் வந்து தன்னை இன்னும் மேம்படுத்திக்கட்டும். இப்ப நம்ம இங்க இடம் பத்தலன்னு அமெரிக்கா வரைக்கும் போறோம்ல. இங்க பாருங்க அமுதா மேடம், நான் என்னோட பிரச்சனை பாருங்க. அங்க ஃபாரஸ்ட் ஏரியால இருந்தீங்கன்னா நான் இருந்திருக்கிறேன். அங்க இருக்கும்போது என்னன்னா அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், வைல்ட் லைஃப் வார்டன், அந்த ஃபுல்லா எல்லா கிராமங்கள மசனகுடி என்ன பண்ண தெரியுமா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஆயிரக்கணக்கில் வந்து கேரோய். என்ன என்னுடைய 2 பேர் இறந்துட்டாங்க ஃபாரஸ்ட்ல போய். நீங்க உட்கார்ந்து சும்மா இருக்கிறீங்களே, இந்த விரட்ட முடியல, ஒரு யாரை விரட்ட முடியலையா? ஆனா நீங்க யாரு விரட்டுறது? இது யாரு பதில் சொல்றது? நீங்க நான் எனக்கு இல்லையாவா? ஐ ஆம் ஆல்சோ ஹியூமன் பீயிங் லைக் யூ. ஆர் அந்த ஃபாரஸ்ட் ஆபீஷியல் பிரிக்கிறவங்க ஒரு ஹியூமன் பீயிங். ஆனால் இது யாரு பண்றது? யார் பண்ணுவோம்? நான் போவேனா விரட்ட முடியுமா யானைய? ஒரு காட்டு யானையை வந்து கிட்டத்தட்ட பட்ட சேதாரம். அந்த அந்த ஃபார்மர்ஸ் யாருமா பதில் சொல்றது? அரசாங்கத்துல என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க கேட்டுக்கங்க. இதெல்லாம் வந்து இது நான் என்ன சொல்றதுன்னா பாவத்துல புண்ணியம். ஒரு புண்ணியம் செய்யறோம் வந்து ஆமா. நான் என்னுடைய கான்செப்ட் வந்து நிறைய நான் சொல்லுவேன். நான் வந்து மாணவர்கள் வந்து விரட்டும் போது பாவம் நினைச்சா போமா? பையன் சப்மிட் பண்ணுவானா? உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல டீச்சர் நம்ம தம்பி அசைன்மெண்ட் கொடுப்பானா? கொடுக்க மாட்டானே, 0 போடுவேன் அப்படின்னு நம்ம என்ன பாவம். ஆனா பாவத்துல புண்ணியம், அவருடைய வெல்ஃபேர். அதனால நம்ம வந்து ஹியூமன் வெல்ஃபேர், ஹியூமன் கைண்ட் வெல்ஃபேர் சிலதை வந்து நம்ம செய்துதான் ஆக வேண்டும். நான் வந்து ஆஃப் த லைன் ரெக்கார்ட் ஆன சிலதெல்லாம் சொல்றேன் ஹியூமன் பீயிங். அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம மனிதர்கள் இப்ப சொல்லக்கூடாது. நான் சொசைட்டில என்ன பண்றேன்னு இப்போ நான் பேச மாட்டேன். சீஃப்மன் சார் இதை முடிச்ச உடனே ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல சொல்லக்கூடாது. நான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா நிறைய பாருங்க. நீங்க அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது யாரு நீங்க அது பதில் சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு யானை வந்து அடிக்குது, ஒரு நாளைக்கு வந்து 10 பேர் இறந்துடுறாங்க, ஒரு லட்சக்கணக்கான சேதாரம் பண்ணிட்டு போகுது. அதுக்கு யாரு பொறுப்பு? கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஆளுகளை வச்சு விரட்ட முடியாது. அந்த யானை வந்து ஒரு யானை தான், ஒரே ஒரு யானையை வந்து நம்மளால விரட்ட முடியாது. 100 பேர் 1000 பேர் பண்ணாலும் விரட்ட முடியாது. இதுக்கு யாரு பண்றது? அட்லீஸ்ட் வந்து இந்த கும்கி ஆளுகள் பண்றது. இந்த மாதிரி பாசிட்டிவா பார்க்கணும். இது வேற ஒண்ணு. மனிதர்கள் இடம் பெயர்த்துக்க முடியும் சார், விலங்குகள் பெயர முடியாது சார். விலங்குகள் வந்து அந்த காட்டுக்குள்ளதான் சார் அதுங்களுக்கு வேணுங்கிற உணவெல்லாம் கிடைக்கும்.
நமக்கு யானையினுடைய துன்பம் இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட வேண்டியதுதானே சார். நீங்க அங்க போக இந்த மாதிரி கூடலூர் நம்ம எவ்வளவு பேரு நகர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் நகர்ந்து தானே வந்திருக்கோம். அங்க பிரச்சனை தான். ஹியூமன் பீயிங்ல கூடலூர்லாம் போனீங்கன்னா, ஏய் நான் ஒரு காம்பன்சேட் கூட வேற இடத்துக்கு போனா சார், நான் வந்து எங்க தரம் தரையா இருக்கிறேன், 100 வருஷமா இருக்கிறோம் இந்த இடத்துல. ட்ரைபல் ஃபெலோஸ், ட்ரைபல் செட்டியார் ஃபேமிலி எல்லாம் முதுமலையில அவங்கள இவாக்குவேட் பண்ண முடியல. என்னுடைய ரைட்டு, நான் இந்த இடத்துல நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரை போயிருக்காங்க. இது கிரேட் இமாலயன் நேஷனல் பார்க் நான் போயிருக்கிறேன். சரி, அங்க அவன் வெளியே போக மாட்டேன்றான். சரி, இதெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குமா, நிறைய வந்து நம்ம பார்க்கணும். நம்ம ஈஸியா சொல்ல முடியாது. ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல இருக்கும்போது தெரியும் என்ன பிரச்சனைகளா இருக்கு, அதையும் பார்க்கணும். நம்ம பரிதாபம் எல்லாருக்கும் தெரியுது. பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் we have to do as administrative செட்டப்ல. இவங்க வசந்தி மேடம் வாங்க. அதுங்க அமுதம்மா, அமுதம்மா நீங்க சொல்றீங்கல்ல. லதா மேடம் அவங்க பேசிட்டு வசந்தி மேடம் பேசிட்டு. ஓகே ஓகே, அவங்க பேசிட்டுங்க. லதா மேடம் சொல்லட்டும். அமுதம்மா நீங்க சொன்னீங்க இல்லையா பாவம், அதெல்லாம் சார் சொல்றபடி மனிதனுக்காக தான் மத்தது எல்லாமே. அமுதம்மா, மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் மத்ததெல்லாம் பார்க்க முடியும். விலங்குகளுக்கு அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் ப்ளூ கிராஸ் எல்லாம் இருக்குதான் நீங்க சொல்றபடி. ஆனாலும் மனிதன் தான் முக்கியம். இப்ப சார் சொன்ன மாதிரி ட்ரைபல்ஸ் அவங்க என்னோட இடத்த விட்டு நான் போக மாட்டேன், அது மாதிரிலாம் சில இது நடக்கும் தான். மனிதன் தான் முக்கியம். அந்த ஆங்கிள் தான் கவர்மெண்ட் பார்க்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். வசந்தி மேடம் வாங்க. அதாவது மனிதன் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க லதா மேடம். இவங்க வந்து சொல்றாங்க, அமுதா மேடம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு. ஏன் இந்த ஊர்ல அமெரிக்கால தெருவில் ஒரு நாய் கூட நாங்க பார்க்கறது இல்ல. ஓகே, ஒரு நாய் கூட ஸ்ட்ரே டாக் கிடையாது. ஒரு யானை கூட ஒரு வைல்ட் லைஃப் வந்து சிட்டிக்குள்ள வரதில்லை. ஏன்னா அதுகள்லாம் ஒரு சேஃபா ஒரு இடத்துல வச்சிடுறாங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரின்ட்டு. நீங்க ஒரு முதுமலை காட்டுல வந்து ஒரு சாங்சுரி வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, இது ஓகே. அது உள்ள வரல, காட்டுக்குள்ள வரல. நம்ம தான் அதனோட இடத்த போய் ஆக்குபை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், சரிதான். ஆனா அந்த அந்த முதுமலை ரிசர்வேஷன், அந்த அந்த ரிசர்வ்டு வைல்ட் லைஃப்ல ஏன் அதை வைல்ட் லைஃபா விடாம அதுல போய் ஏன் ஹியூமன் போய் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி அதை பண்றாங்க? இதுதான் என்னோட ஆதங்கம். அதுக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அமுதா மேடம் சொல்றதுதான் நானும் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் என்கரேஜ் பண்றோம். நம்ம தான் எல்லா இடத்தையும் என்கரேஜ் பண்றோம். எனக்கு அது வேணும், எனக்கு வந்து ஒரு ரிசார்ட் வேணும்னு போய் ஊட்டியில் இருக்கிற எல்லா மலையும் ரிசார்ட் ஆக்கிட்டோம். நம்ம தான் வந்து ஒரு இடத்துல போய் எனக்கு இதெல்லாம் வேணும்ன்ட்டு ஆக்குபை பண்ணிக்கிறோம். அதனோட இடத்த நம்ம ஆக்குபை பண்ணும்போது அது எங்க போகும்? அது எங்கேயும் போக முடியாது. அது பாவம் என்ன பண்ணும்? அது வந்து நம்மளை அட்டாக் தான் பண்ணும். இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடம் வந்து மலைக்கு பக்கத்துல இருக்கு, பெரிய நாயக்கன் பாளையங்கிறது. அங்க காட்டு யானை அவ்வளவு வராது, ஆனா வரும். காட்டு பன்றியும் காட்டு யானை வரும். காட்டு யானை வந்திருக்குன்னு பார்த்துருக்குறாங்க, அதை விரட்டி விட்டுருவாங்க. அதுக்காக அதை ரொம்ப அடிச்சுலாம் இல்லை, விரட்டி எப்படியோ விரட்டி விட்டுருவாங்க, போயிடும். அது காட்டுக்குள்ள போயிடும். காட்டு பன்றி கூட்டமா வரும், அதுவும் போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, மற்ற கண்ட்ரி, மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இந்த குரூயாலிட்டி பண்றது இல்லையே அவங்க. இப்போ எங்க வீட்டுக்கு முன்னால, இப்போ அமெரிக்கால எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு வைல்ட் லைஃப் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து இந்த ஆமெக்டில்லா இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் அங்க இருக்கு. அது சில சமயம் எங்க வீட்டுக்கு வந்து மரத்தை தோண்டினா கூட நம்ம விரட்டி விட்டா போயிடும். ஸோ இங்கெல்லாம் வந்து தெருவில் வந்து வர விடுறதில்ல. அது ஓரளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், தெருவில் நாய் உட்காந்துருக்குல்ல, அதை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை மேடம், இங்கே ஒன்று நான் சொல்கிறேன். ஈவன் ஐ ஹவ் விசிட்டட் தி யூஎஸ்ஏ டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, யூ might have heard that the sloth bear problem in USA, they will come to the human habitation. ஈவன் ஹைவேஸ்ல வந்து ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சத்து இருக்கு. ஈவன் யுவர் ஒயிட் டெயில் டீர், யூஎஸ்ல வந்து நம்ம ஸ்பாட்டட் ஒயிட் டெயில் டீர் இருக்கு. தட் இஸ் ரோட் ஆக்சிடென்ட்ல நான் நியூ ஜெர்சில பார்த்துருக்கிறேன். நைட்ல அடிச்சு it will also see there also caution deer crossing போட்டுருப்பான். இல்ல, even there's a free ranging animal, they also come to the urban area, human habitation. I have taken pictures of that in the human habitation. Not only that, raccoon
ராக்கூன் பார்த்தா பயப்படும், உங்களுக்கு தெரியும். இந்த ராக்கூன் வந்து கார்பேஜ். See, you attracted the raccoon because the garbage, dumping of the garbage in the urban areas. So, see, அங்க வந்து not ruled out. நிறைய வந்து அங்க பாத்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட் ப்ராப்ளம் இல்ல, பிகாஸ் that is slow the forest and also the crop elephant man problem இது மாதிரி இல்ல. அங்க என்ன பண்றாங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு, அங்கவும் வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த எலிஃபென்ட் என்ன பண்றாங்கன்னா வீனிங் எல்லா இடத்துல பண்றது இல்லை. இப்போ ஜூலாம் ஒரே முதுமலையில அந்த காலத்துல இப்போ வந்து குறைஞ்சு போச்சு. சரி, தீஸ் ஆர் திங் நிறைய பார்த்து நீங்க சொல்ற மாதிரி அனிமல் நீங்க சொல்றீங்கல்ல, the forest officials they faced lot of the things reaction from the animal welfare activists like PETA India, Animal Welfare of India, like Maneka Gandhi. See, they're also faced. See, forests are not only faced by the animal activists but also public. See, public ஏதாவது பண்ணாங்கன்னா the government யாரை சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா? You know very well. The Tamil Nadu Central India, they will support only the அதெல்லாம் இல்ல. அந்த இடத்துல கூடுதல் ப்ராப்ளம் மனிதரை காப்பாத்து, அப்புறமா யானை. சார் எனக்கு எது சார் யானை? நான் கேட்பேன், சார் நீங்க வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு உங்களுக்கு யானை வேணும், உங்க பொழப்பு. எங்களுக்கு எது சார் யானை? என் கிராப்பை போறது யார் சார்? நீங்க உடுப்பீங்க பணம். சரி, அவங்க கேட்கிற விதத்துல நிறைய இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தா ரொம்ப நம்ம ஹியூமன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஹியூமன்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, யானை ஏரியா, யானையோட இடம், அதுல நீ என்ன பயிர் செய்யறேன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். We went up to High Court, Supreme Court cases are there. Encroachment பண்ணி Supreme Court ஒண்ணும் பண்ண முடியல. Supreme Court, High Courtல cases are there. Encroachment, all the encroached land. But என்னாச்சு, அவன் ஓட் பேங்க் வேணும்னு சொல்லி all converted to பட்டா land. All your corridors, if you go to, I am very sorry, மசனகுடியில resorts, அங்க நம்ம போய் தங்குறோம். நம்ம போறல மேடம், ஒண்ணே ஒன்று சொல்ற பப்ளிக், we are going there stay, we are enjoying there in மசனகுடி. This is for the elephant corridor. Elephant பாதையை வந்து we are going there. Why should we go there? யாராவது பண்ணலாம் இல்ல. We go in seasonல thousands of people are going there. The மசனகுடியை வந்து they have changed it into a urban area. I am very sorry to say that. These are the various problems. See, we have to study the entire pros and cons of the elephant. பார்த்தா தான் நம்ம நெகட்டிவ். நான் எப்பவுமே ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பேச மேடம். I also feel I am also human being. Mankind எப்படி இருக்கணும், அனிமல் கைண்ட் எப்படி இருக்கணும், எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் திஸ் ஆஸ்பெக்ட். எலிஃபென்ட் எடுக்கணும், என்னென்ன ஹியூமன் அச்சீவ்மெண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் தேம், ஹவு டு சால்வ் தேம், தட் இஸ் கால்ட் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நாம எப்பவுமே நாங்க எடுக்கிறதெல்லாம் ஃபாரஸ்ட்ல கன்சர்வேஷன் தான் சொல்றோம்னா இட் ஷுட் பி a சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும். இப்போ முதுமலையில வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா ரிசோர்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் கொடுத்தாங்க. எத்தனை பேர் எவிக்ட் பண்ண முடியல, கேஸ் பெண்டிங். You know that case report அதுக்குள்ள எல்லாமே இப்படிதான் நடக்குது மேடம். See, இதெல்லாம் we are facing இந்தியன் செனாரியோல வந்து ரொம்ப இதெல்லாம் எனக்கு தெரியும். ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கு, எல்லாமே ஸ்டடி பண்றோம். அப்ப சொல்ற ஏன் ஏரியாடா நீ 20 வருஷமா இருக்கிறோம், நான் 50 வருஷம் இருக்கிறேன், எங்க தாத்தா இங்கதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி நீங்க அந்த போய் இருந்தீங்கன்னா தெரியும். நீ போயான்னு சொல்லிட்டு போனோம், இல்ல யானைக்குதான் முன்னுரிமைன்னு இல்ல இல்ல அப்படி அப்படி யானைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். நான் சொல்லிடுறேன். வசந்தி மேம் சொன்னாங்கல்ல இங்க யூஎஸ்ல எல்லாம் அப்படி இல்லைன்ட்டு. இங்க வந்து இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா அன்கம்பேரபிள் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா. அதனால சில விஷயங்கள்லாம் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன் கவர்மெண்டால. அதுக்கப்புறம் இங்க ரோட்ஸ் எல்லாமே வைடா இருக்கு. அதோட இல்லாம ஃபாரஸ்ட் ஏரியாவும் இங்க அதிகம். So these are the also some reasons. ஒரே ஒரு ரியாக்ட் பண்ண 1 மினிட். லதா மேடம், வசந்தி மேடம், நம்ம யூஎஸ்ஏ பேசுறோம் இல்லையா, அங்க every year they have allowed to shoot 2 spotted deer. Sorry, இது white tailed deer. நமக்கு தெரியும். ஏன் தெரியுமா? பாப்புலேஷன் கண்ட்ரோல். சரி, பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வந்து வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் நாங்க இருக்கு. வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல ஆர்எச் கைல்ஸ் ஒரு புக்ல பாத்தீங்கன்னா அவருடைய சிஸ்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, in order to have the carrying capacity of the deer and other population, the US ல என்ன பண்ணுவாங்கன்னா they give license, you can shoot 2 white-tailed deer. ஆனால் இந்தியால கொடுத்தா என்ன ஆகும்னா 10 நாள்ல யானை இருக்காது, spotted deer இருக்காது. இந்தியால இருந்தது. See, this is the practicing for the management of the wildlife, wild animal. அங்க பண்ண இப்ப எதுல இதுக்கு என்ன சொல்றீங்க? The US also they are allowed for killing legally. It is allowed to kill. மனுஷனே பண்றாங்க. இதெல்லாம் இருக்கு. பட் அட்வான்டேஜ் வந்து அதர்வைஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணல உங்க எல்லா வீட்டுக்குள்ள ஒயிட் டெயில் டீர் வந்துடும். எல்லாத்துலயுமே இப்ப டேமேஜ் பண்ணுறாங்க வந்து என்னுடைய கார்டன் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுது ஒயிட் டெயில் டீர். நிறைய பப்ளிக் கேட்ட சொல்லுவாங்க.
சார் டெய்லி வந்துருது இவர் பன்னி rabbit hair also is comes and damages lot of see these are the problem faced by the urban areas they also and இது மாதிரி நடக்குது மேடம். in order to have ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று மட்டும் சொல்றேங்க. என் கூட வேலை பார்த்த ஒருத்தர், அவர் பேர் டேனி. அவன் லைசன்ஸ் வச்சிருந்தான் டியர் ஹண்டிங்க்கு. அவன் டியர் ஹண்டிங் பீரியட்ல அவன் என்கிட்ட வந்து ஸ்பெஷலாக சொல்லிட்டு போவான். எனக்கு பிடிக்காது தெரியும், அதனால பாரு நான் நாளைக்கு டியர் ஹண்டிங் போறேன், டியர் மீட் உனக்கு கொண்டு வர வேணும்னே சொல்லுவான். நான் சொல்வேன் நீ போ, நான் சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன், ஒரு டியர் கூட உனக்கு கிடைக்கூடாது, நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ போ அப்படிம்பேன். அது மாதிரி ஆமா, இங்க டியர் ஹண்டிங்க்கு 2 அலவுட் அவனுக்கு. அவன் கொண்டு வருவான், மீட் எவ்வளவு கொண்டு வந்து கொடுப்பான் எல்லாருக்கும். கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வேற யார் பேசணும்? அலமேல் மேடம் பேசுறீங்களா? டாக்டர் அலமேல் மேடம். அலமேல் மேடம் பேசிட்டாங்க. அலமேல் ஸ்டீபன் சார், உங்களுக்கு யானை ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங். ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஸ்டின் ஆன்சர் தான் வந்தேன் நான். பட் ஐ லேர்ன் சம் நியூ திங்ஸ் ஃப்ரம் யூ அந்த நேரத்திலேயே. இப்போ இந்த கிருஷ்ணம்மாங்கிறவங்க பெரிய பத்மஸ்ரீ வாங்கினாங்களா சார், யானையை காப்பாத்துறேன்ட்டு. 2 யானையை அவங்க வளர்க்குறாங்க சார். ஒரு யானை கேம்பே அவங்க நடத்துறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இங்க முதுமலை காட்டுல, இங்க மைசூர்ல. அவங்க பத்மஸ்ரீ கூட வாங்கினாங்க. இன்னி வரைக்கும் அவங்க யானையை பழக்கி அவங்க நல்லா பண்ணி அந்த யானை ஒரு கும்பல் ஆஃப் ஒரு ஹர்ட் ஆஃப் எலிஃபன்ட்ஸ் தான். பொம்மி அவங்க ஆமா சினிமா கூட வந்தது அவங்க மேல. பட் அந்த மாதிரி நம்ம பழக்கி நம்மகிட்ட வருமா சார்? அது அதுல ஓடிடுமா காட்டு யானை கூட? காட்டு யானை நம்ம கிட்ட நம்ம பழக்கினா நம்மளோட ஹியூமனோட வருமா? அப்படி காட்டியானால வந்து நம்ம கிட்டே போக மாட்டாங்க, அதெல்லாம் அடிச்சிடும். அது நம்ம இப்ப எலிஃபன்ட் இந்த மாதிரி எலிஃபன்ட்ஸ் எல்லாம் காட்டு யானையா காட்டுல இருந்தா எல்லாமே காட்டுல இருந்து வந்ததுதான். காட்டுல இருந்து என்ன பண்ணுமா, 2 பேரும் அப்படி பழக்கிறாங்களா, அன்பா பழகுறாங்க, பயன்படுத்துவாங்க எல்லாமே. அவங்களும் அப்படி சென்டிமெண்டா பழகுவாங்களா? அந்த யானை எப்படி வருமா சார்? ஆமா எல்லாமே சார். இப்ப காட்டுல யானைனா சிச்சுவேஷன் தந்தம்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? காட்டு யானை ஐவரியா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? இல்ல, அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். போச்சிகள் நடக்கும், இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. போச்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்களா சம்டைம்ஸ்? அந்த காலத்துல இருந்தாங்க, இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. லாஸ் எல்லாம் இருந்து இப்போ வந்து வயர்லெஸ் டிவைஸ் எல்லாமே டாஸ்க் போர்ஸ் இப்பெல்லாம் முன்ன நிறைய நடக்கும். சரி, 1968 65 எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டாஸ்க் போர்ஸ் நிறைய வந்து கவர்மெண்ட்ல வந்து எலிஃபென்ட் டாஸ்க் போர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வயர்லெஸ்ஸா கொடுத்துட்டு அங்கங்க டீம் போகுமா. நைட் எல்லாம் வந்து ஒரு 10 பேர் டிஃப்ரெண்ட் குரூப்ல போயிட்டு ட்ராக்கிங் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஏன்னா பேண்ட் இன்டர்நேஷனல் ஐவரி ட்ரேட். ஏன் வந்து போச்சிங் இல்லை அப்படின்னா, நீங்க ஐவரி எடுத்து போட விற்க முடியாது எங்குமே. தி ஐவரி ட்ரேட் ஹஸ் பீன் பேண்ட். இன் ஸ்பைட் ஆஃப் தட் தேர் ஆர் இல்லீகல் திங்ஸ் ஹேப்பனிங் எனி கைண்ட். தட்ஸ் ஆல்சோ ட்ரேட் இஸ் கோயிங் ஆன். நம்ம லீகலா வேணா ஃபாரஸ்ட் ஆஃபீசர் கேட்கலாமா சார்? ஐவரி வீட்ல யாருமே ஈவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட கொடுக்க முடியாது பர்மிஷன். நோ லீகல். சார் இப்ப ட்ரைபல் பீப்புள் எல்லாம் காட்டுல இருக்காங்கல்ல சார், அவங்களோட அந்த அனிமல்ஸ் எல்லாம் நல்லா பழகிடுமா யானையெல்லாம்? இல்ல அந்த அவங்க எல்லாம் வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட போக மாட்டாங்கப்பா. அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு போவாங்க. அந்த பிஹேவியர் சொன்ன இல்லையா, யானை மேய்ஞ்சிட்டு அது கிட்ட போக மாட்டான். அதை பாட்டி விட்டு அதுக்கு தெரியும் இவன் வந்து இந்த ட்ரைபல் இங்க இருக்கிறான், இவன் நம்ம வந்து ஹார்ம்லெஸ். நம்ம அவன் பாட்டி அவன் வேலை பார்த்துட்டே போவான். இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். லாஸ்ட்லி அந்த ஒரு தெருவுல போறீங்க, ஒரு நாயை வந்து பார்த்தா எல்லாரும் குறைக்காது. நம்ம எல்லாம் ஐடென்டி பண்ணிருக்கோம் ஸ்மெல் எல்லாம். வேற யாரும் புதுசா வந்தா நாய் குலைக்குது இல்லையா? அதே மாதிரிதான் விலங்குகளும் தொந்தரவு பண்ணலன்னா அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆமா. பிரசன்னா பேசுறீங்களா? வணக்கம் சார், ரொம்ப அருமையா இருந்தது. விலங்குகள்கிட்ட சார் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லி சத்யநாராயணன் சார் சொன்னாரு. நம்ம பெட் அனிமல் கிட்ட பேசுற மாதிரி தானே சார் அதுவும். அதனால அவர் ரொம்ப சாதாரணமா பேசியிருக்கலாம். நம்ம வீட்டுல நாயோ பூனையோ கிளியோ வளர்த்தோம்னா அதுகிட்ட நம்ம கொஞ்சம் பேசுறோம்ல, அதுக்கு புரியுது. அப்ப இதுக்கு புரியுதுன்னா கண்டிப்பா மத்த அனிமலுக்கும் புரியும்ல அப்படின்னு எனக்கு தோணுது. மத்தபடி நிறைய இன்ஃபர்மேஷன், தெரியாத விஷயங்கள், யானைக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை அப்படின்றதெல்லாம், அதுக்கு கண் பார்வை அதிகம் கிடையாது, அந்த மாதிரி நிறைய புதிய தகவல்கள். ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ பிரசன்னா. தேங்க்யூ பிரசன்னா. தாய்பா பேசுறீங்களா? தாய்பா இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். கேக்குது சார். ஏகப்பட்ட விஷயங்களை தகவல்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார்.
அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். அதாவது யானை கூட்டு அதோட குட்டிய பிரிஞ்சுச்சுன்னா இதனால வர ஸ்ட்ரகிள்னால அதோட இனவிருத்தி வந்து குறைய வாய்ப்பு இருக்கா சார்? அது மாதிரி இல்லம்மா, அதுக்கு அது வேற. எப்படி குறையன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆமா, இல்ல அது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்ல அந்த யானைக்கு. இல்ல ஓவர் தி டைம் தான் ரெண்டு பேரும் மறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கா? அப்படி இல்லம்மா, அப்படி இல்ல. இது ஏன்னா யானைக்கு பொதுவாவே பேசிக்கா கூட்டத்தோட வாழ்ற தன்மையுடையது. அதனால இந்த கேள்வி கேக்குறேன். இல்ல அது உண்மைதான். பட் இவங்க வந்து இது பிளான் பண்ணி தானே பண்றாங்க. பிளான் பண்றது அது ஓகே. அம்பானி ஃபேமிலி வந்து கூட்டத்தோட இருக்கிறத இவங்க பிரிக்க முடியாது. இல்லம்மா, அந்த எஸ்ட்ரஸ் சைக்கிள் இருக்கு இல்லையா, எப்படி ஹியூமன் பிசியாலஜில இருக்கோ அதுக்கும் எஸ்ட்ரஸ் சைக்கிள் வந்து கண்டினியூ பண்ணும். சரி, ஆக்சுவலா வந்து அந்த பால் நிறுத்த பிறகு வந்து ஒன்ஸ் அகைன் தி எஸ்ட்ரஸ் சைக்கிள் வில் கண்டினியூ. அப்போ வந்து இந்த பிரெக்னன்சி ஆகுறது அதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகும். அது வந்து ஸ்டாப் ஆகும். இட் வில் கண்டினியூ. அதாவது ப்ரொவைடட் தே வில் மேட் வித் தி மேல். ப்ரொவைடட் அது யானையை வந்து விடுவாங்க, ஃபாரஸ்ட்ல விடுவாங்க. காட்டு யானை வந்து ஆண் யானை வந்து பெண் யானை, முகாமில் இருக்கிற பெண் யானையோட இனப்பெருக்கம் செய்யும். அப்பதான் வந்து கண்டுகுட்டி அது மாதிரி செய்திருக்காங்க. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ. கோபால் மாணிக்கம் சார் பேசுறீங்களா? அதுனா கோபால் மாணிக்கம் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் ஆகல. சார் அடுத்த டாபிக் வந்து மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்க்கு போலாம்னு நினைக்கிறேன். அது பெரிய டாபிக், பெரிய இல்ல இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுறது அதை பத்தி தானே சார் பேசுறாங்க. ஆமா, அது பெரிய அது இருக்கு சார். நிறைய அவர்ஸ் உதவ பேசலாம். எல்லா பேர்ட்ஸ், அனிமல்ஸ், எலிஃபென்ட்ஸ் எல்லாமே, ஈவன் டைகர் எல்லாமே மேன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட்ல வருது. நிறைய டாபிக், பெரிய டாபிக் பேசலாம். இருக்கு. சிறப்பாக பேசினீர்கள். நன்றி. கோபால். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கல்யாணி மேடம் லேட்டா வந்தாங்க, எதனா பேசுறீங்களா? ஆமா சார், வணக்கம் சார். சத்யநாராயண சார் வணக்கம். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, அதுல ஒன்றும் டவுட் இல்ல. வணக்கம் லதா, வெல்கம். சத்யநாராயண சார், நீங்க பேசினது அது அப்புறமேல் பாத்தீங்கன்னா நம்ம அமுதம்மாவுடைய ஆதங்கம், அதுக்கு நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஆக்சுவலா நல்லா இருந்தது. நீங்க கொடுத்தது ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் வந்து ஆதங்கம் பட்டாலும் கூட நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி வேலிட். நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி ஆமாதாம்மா வரேம்மா, ஒரே நிமிஷம். அதே மாதிரி இப்போ நான் வசனிமா சொன்னதுக்கும் வந்து நீங்க சொன்னீங்க, அதுவும் நல்லா கரெக்டா சொன்னீங்க. அது எல்லா இடத்துலயுமே நீங்க யூ ஹேவ் ஆன்சர் வெரி நைஸ்லி. நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஸ்பீச் கேட்கல, பட் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தாய்பா ஒண்ணு சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து தாய்பா இருக்காங்களா லைன்ல? இருக்காங்க இல்ல? அவங்க வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மனுஷங்க அறம் அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு நம்ம வந்து நிறைய அந்த மாதிரியான பழக்கங்கள், அதாவது இப்போ அவங்க கேட்டாங்க அந்த குழந்தைய பிரிஞ்சுட்டா அவங்க வந்து திரும்ப மறுபடியும் இன்னொரு குழந்தைக்கு போவாங்களான்னு ஒரு கேள்வி. அது மனுஷங்க வந்து அதை அழுது நம்ம வந்து அதை ரொம்ப பெருசா இது பண்ணிட்டு அந்த பகுத்தறிவுல வந்து நம்ம அதை ரொம்ப பெருசு பண்ணிக்கிட்டோம். அந்த அந்த மிருகங்கள் விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம அது வந்து இயற்கையோட ஒத்து அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிலும் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். அமுதாமா. தேங்க்யூ கல்யாணி மேடம். அமுதாமா, மீட்டிங் முடிச்சிட்டு பேசுவோமா இல்ல இப்ப பேசுவோம்? முடிச்சிட்டு பேசுவோம். ஆனா சார், நான் பொதுவாவே இந்த தாவரங்களை சாப்பிடுற விலங்குகளை தான் சார் புடிச்சு கொண்டாந்து ரொம்ப அவஸ்தைப்படுத்துறாங்க. ஒரு மிருகங்களை அடிச்சு சாப்பிடுறத கொண்டாந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்தி அதை கொஞ்சம் சைவமாக்கி இன்னும் கொஞ்சம் அத வேலை வாங்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் 4 இது மானை புடிச்சுட்டு வர்றது, இல்லைன்னா யானையை புடிச்சுட்டு வர்றது. பாவம், அது பாட்டுக்கு ஒருத்தருக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கிறத தின்னுட்டு போய்கிட்டு இருக்கு. அதுங்களதான் சார் பிடிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் பலசாலியா இருக்குது, என்ன பண்றது? அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, நாளைக்கு சத்யநாராயணன் சார் வீட்டுக்கு ஒரு 2 புலி 2 சிங்கம் அனுப்பி வைக்கலாம். அது பாட்டுக்கு போய் வர்றவங்க போறவங்களுக்கு காவல் காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஏதாவது ஒரு வேலை வித்து செய்ய சொல்லலாம். அவரு பாவம் பார்த்தது ஏதோ பேச வந்தாரு.
எப்பா யானையை போய் நீங்க வந்து புலியோட கம்பேர் பண்ணா எப்படி அமுதம்மா? யானை எவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக் அனிமல். அதை நீங்க ஒரு மரத்தை வெட்டி தூக்கிட்டு வானா வரும், புலி வருமா? அந்த மரத்தை வெட்டி மனுஷன் எத்தனை மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான், அவன் தூக்கிட்டு வரப்படாதா? முடியலையே. ஏன் முடியல? அத அதே மட்டும் மாதிரிதானேம்மா இப்போ மாட்டு கல்யாணி, வண்டி எடுத்துக்கீங்க, நீங்க வந்து குதிரை முதல்ல வண்டி. நம்ம சார் சொன்னதை கேட்கல கல்யாணி. ஆமா, கேக்கல அந்த கேக்கல கண்ணு கேக்கல. அமுதாம்மா, நீங்க யானை சொல்றீங்களா மெஷின் எல்லாம் இருக்குன்ட்டு. அந்த மெஷின் யானை எல்லாம் சில சமயம் அந்த காடு உள்ள போகும்போதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். போக முடியாது. யானைக்கு வந்து இதெல்லாம் எல்லாம் மிஷினை தெரிஞ்சு ஒரு நல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இடத்துக்கு முன்னால இல்ல. ஆனா இல்ல இல்ல அமுதாம்மா சொல்ற அம்மாடி மாதிரி, லதா, கல்யாணி, நம்ம அமுதாம்மா நீங்க சொல்ற சார் மாதிரி வந்து நான் கேட்கல. நம்ம சார் வந்து இந்த கன்றுக்குட்டியையும் யானை கன்றையும் யானையும் பிரிக்கிற விஷயத்த சொன்னாரு. நீங்க அதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா. சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அன்னை ஒரு அது ஆலயமா? அவ்வளவு மனசுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம். அந்த குட்டிய அது பால் குடிக்கும் போது பால் மறக்கடிச்சு அந்த குட்டிய புடிச்சு ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளார அதை போட்டு அம்மா யானையும் குட்டி யானையும் பார்க்க முடியாம ரொம்ப தூரத்துல கொண்டு போய் வச்சிருந்து 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வச்சிருந்து அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அந்த கல்யாணி. ப்ராசஸ் ரொம்ப 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 இதுவாதான் இருக்கும். கண்ணுல அப்படியே கண்ணீரை வரவழைச்சிரும். அவ்வளவு ஒரு கஷ்டமான, அவ்வளவு கஷ்டப்படுத்தி அந்த விலங்குகளை கொண்டு வந்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப, அது இல்லாமயே அது எவ்வளவோ கண்டிப்பா பண்ணலாம். நான் வந்து இல்லம்மா, இல்ல அமுதாம்மா, நான் அந்த விஷயத்துக்கு வரல. அதாவது இப்போ அந்த இடத்த விட்டு நம்ம மாத்தி வரணும் அப்படின்னு சொன்னல, நான் அங்கிருந்து மட்டும்தான் நான் கேட்டேன் நானு. அதான் அதனாலதான் நீங்க சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. சொல்றது வந்து டோட்டலா வேற. ஆமா, ஆமா, அது இத நீங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த அன்னை ஒரு கேட்டிருந்தீங்கன்னு ஆலயம்ல வச்சுக்கோங்களேன். வந்தது இல்லையா? சொல்லியிருக்க மாட்டேன் கண்டிப்பா. கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான கண்டிப்பா. 3 வருஷத்துக்குள்ள அந்த குட்டிய பிரிச்சு கொண்டு வந்து வச்சு, ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது பாவம் ரொம்ப கஷ்டம்மா. ஏன் சார் அமுதாம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க இன்னைக்கு? அதாவது ஒண்ணு குடிக்கலாம். இதுக்கு யானை பதில் குட்டி. சொல்லணும்னா நிறைய விதத்துல பதில் சொல்லலாம். ஆனா பாவம் அவங்க கஷ்டப்படுறத மனசு கவலைப்படுறாங்க, ஃபீலிங்ஸ் இருக்கட்டுமே கம்முனுக்குறோம். நம்ம வேற ஒண்ணும் விஷயம் இல்லன்னா சரிங்க. ஸ்டீபன் சார் வேற என்ன சொல்றீங்க? யோசித்து பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். மிருகம்னு வந்துச்சுன்னா எல்லாமே மிருகம் தான். கொசு அடிக்கக்கூடாது, பல்லிய பிடிச்சி வெளில விடக்கூடாது. நீங்க என்ன சார், நான் அவ்வளவு பெரிய யானையை புடிச்சிட்டு வர்றத பத்தி சொல்றேன், நீங்க கொசுவையும் யானையும் ஐயோ. நீங்க சொல்றது நியாயம் மேடம், இல்லைன்னு சொல்ல வரல. சார். கொசு வந்து நம்ம வச்சிருக்கிற குப்பையிலையும் அடசல்லையும் சாக்கடையிலையும் நம்ம உருவாக்குனதுல இருந்து வாங்க வருது. வாங்க வாங்க, கரெக்டா யானை வந்துட்டீங்க. எங்கேயோ, இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்துக்கிறீங்க நீங்க. யானை எங்கேயோ அது அவ்வளவு சுத்தமா கொசு தன்னை வந்து வச்சுட்டு யானையோட கொசு என்ன பண்ணுது தெரியுமா? மனுஷனை கொன்னுடும். கொல்றதுங்கிறத அதனாலதான் விட நம்ம தானே அடிச்சிருவாங்கிறாங்க. அதை வளர்க்கிறோம். அந்த புரியுதா கொசுவை உங்களுக்கு? வளர்க்கறதே நம்ம தானே, உருவாக்கி வளர்க்கறதே நம்ம தானே. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. நீங்க போய் கொசுவையும் யானையும் சேர்த்தீங்களே சார். ஏன் சார் நீங்க இப்படி பண்றீங்க? ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு எல்லையே இல்ல சார். சரி, ஓகே, மகிழ்ச்சி. உங்ககிட்ட சிக்கன் சாப்பிடுறீங்களே அடிச்சுன்னு சொல்ல முடியாது, அதனால வேற வழியில அது கொசு சொல்லுங்க. இதான் விஷயம், வேற வழி கிடையாது. நீங்க சிக்கன் சாப்பிட்டுருந்தா இருந்தா சொல்லியிருப்பேன், கோழி அடிச்சு சாப்பிடுறீங்களே நியாயமான்னு கேட்டிருப்பேன் நானு. நீங்க சாப்பிட மாட்டீங்க, வேற வழி கிடையாது. கொசு தான் உங்ககிட்ட சாவும், அதனால கொசு பத்தி சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. இதுல வேற லதாவோட நான் வேற ஒரு இதுல வந்து தான் படிச்சுட்டு முக்கியம், இருந்தேன். மத்ததெல்லாம் அப்புறமா. அது ஆமாம்மா. நினைச்சேன் அப்படின்னா இப்ப அது பாருங்க, ஸ்டீபன் சார், இது இப்ப ரெக்கார்டிங்ல யானைக்கு முக்கியத்துவம் சார் கொடுத்துட்டோம்னு ரெக்கார்டிங்ல வச்சுக்கோங்க. தான் போயின்னு இருக்குது சார், கட் சார் பண்ணிக்கிறேன். போட்டும் சார், ஒரே நிமிஷம். அமுதம்மா, இன்னைக்கு வந்து நான் இந்த பசுமாடு பத்தி படிச்சுட்டு இருந்தேம்மா. அந்த பால் அது எப்படி குடுக்குது, அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டியை வந்து குடிக்க விடாம பண்றது, அதுவும் பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அதுவும் எல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. நான் அந்த மாட்டை வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 காம்ப வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவாங்க. 2 காம்புல தான் பால் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. பண்றது இல்ல இல்ல, இப்ப எல்லாம் இல்ல மெஷின் இல்ல தான் இல்ல பண்றான். அமுதா மேடம், இது ஒரு தப்பு. 1964ல எங்க வீட்டுல 2 மாடு இருந்தது. எவ்வளவு? 2 மாடு இருந்தது. ஒரு மாடு வந்து ஜெர்சி மாடு, அது வந்து கிட்டத்தட்ட 6 லிட்டர் கறக்கும். இன்னொரு நாட்டு மாடு 2 லிட்டர் கறக்கும். எங்க அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா, நாங்க கமர்ஷியல் அப்பா கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்றா, எவ்வளவு நேரம் விடாதடா, இழுத்து கட்டுடா கண்ணுக்குட்டிய,
என்ன பண்ணோம்? பால் கறக்குறோம் இல்லையா? நீங்க வந்து மாடு வச்சுதான் தெரிஞ்சிருக்கோம். என்ன பண்ணணும்? கண்ணுக்குட்டி ஃபுல்லா தான் எங்க கொடுக்கணும். வீட்ல மாடு 10 மாடு இருந்தது எங்க வீட்ல. பால் 10 மாடு. இல்ல எங்க வீட்ல எரும மாடு, பசு மாடு, மேடம் 10 மாடு. இல்ல எங்க வீட்டு அது தொழுவமே அவ்வளவு பெருசு இல்ல நான் சார். என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து கண்ணுக்குட்டி கொடுத்தது என்ன பண்ண இழுத்துறோம். அது கல்யாணம் பண்ண சொல்ற கண்ணுக்குட்டி கொடுக்குறது ஃபுல்லா கொடுக்கறது இல்ல. இழுத்துறோம். அது கொடுக்க வேண்டியது 1 லிட்டர்னா சாப்பிட விடுறது இல்ல. நான் கட்டி வச்சுடுவோம். நீங்க பிராக்டிகலா பாருங்க மேடம். உங்களை சொல்லாதீங்க. 90% ஆஃப் த பீப்புள் நான் வந்து டிப்போக்கெல்லாம் போறது எங்க பக்கத்து வீட்டு மாடுகளை இது நடைமுறையில ஆனா மாட்டு மேல பிரியம் இருக்கிறவங்க, தன்னோட மாட்டை நல்லா வளர்க்குறவங்க நிச்சயமா அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுப்பாங்க. கண்ணுக்குட்டியும் வளர்ந்து அது நல்லா வரும். என்ன சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. மத்தது அப்புறம் இன்னொன்னு கூட நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். ஸ்டீபன் சார் இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். எங்க வீட்டுல சார் வயசான மாடுங்க இருந்தது. அந்த மாட்டால வைக்க மெல்ல முடியாது. அதனால எங்க பாட்டி அந்த வைக்கல வேக வச்சு அதுக்கு கொடுப்பாங்க சார் சாப்பிட. அந்த மாதிரி மாட்டை வந்து அவ்வளவு நல்லா நாங்க எங்க வீடுகள்ல மாட்டை நாங்க அப்படிதான் பார்த்தோம். எங்க வீடுகள்லயும் எல்லாருமே வந்து எங்க தெருவுலயும் சரி மற்ற இடங்கள்லயும் நானே பார்த்திருக்கேன். ஒரு காம்பு 2 காம்பு மாட்டுக்கு விட்டு கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டு தான் மீதியில தான் கறப்பாங்க சார். அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் சார். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார். அதாவது ஒரு வித்தியாசமான தகவல், யாருக்கும் தெரியாத ஒரு தகவல். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்க சொல்லியிருக்கீங்க. சில தகவல்கள் பல நேரங்கள்ல இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டப்படதான் செய்யுது. ஆனா நம்ம ஆதங்கம் கொட்டி தீர்த்துறோம், பேசி இது பண்றது நியாயமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அதை போய் நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து எல்லாருமே ஊரறிஞ்ச விஷயம். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முன்னேறிட்டோம் பாக்குறோம். காட்டுல போய் சிலர் எல்லாம் பார்த்தோம்னா அது அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் மாற இன்னும் நாட்கள் எடுக்கும். வேற விதமா இந்த எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாத இருக்காது. இருந்தாலும் என்ன பண்றது, ஒரு சில தகவல்களை அவருக்கு தெரிஞ்ச தகவல்களை சார் சொன்னாரு. அந்த சொன்ன தகவல்களுடைய ஒட்டி நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபீலை வந்து நம்ம அந்த ஒரு எமோஷனை வெளியில காமிச்சிட்டோம். அவ்வளவுதான். எனக்கு கூட ஸ்டார்டிங்லயே வந்து இந்த கண்டுக்குட்டியை பிரிக்கிறது அப்படின்னு டைட்டில் போடும் போதே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்து, இந்த டைட்டில் போடுறோமே என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் அதெல்லாம் நடந்தது. நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. நீங்க ரவி சார் ஏதோ வந்திருக்காரு. கோயில்ல எதனா பாத்தீங்களா சார்? ரவி சார் வாங்க. டெய்லி தான் சார் பாக்குறோம். அதான் எனக்கு தெரியும். இந்த கோயில்ல இருக்கிற யானை எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த மாதிரிதான் வந்திருக்கும். இல்ல ஜெயலலிதா கொடுத்ததால வந்தது சார். ஜெயலலிதா மேடம் கொடுத்ததால வந்தது. பாத்தீங்களா, ஜெயலலிதாக்கு யாரு எப்படி கொடுத்தாங்க, இந்த மாதிரிதான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல விஷயம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி.